அவர் தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்திருக்கிறாரா அல்லது இதற்கு பின்னால் வேறு ஏதேனும் அரசியல் சூழ்ச்சி இருக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நண்பர் விஜய் அவர்கள் மிகவும் பாஜகவிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவருடைய கட்சிகளில் சங்கிகள் அல்லது சங்க பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஏற்கனவே ஊடுருவி இருக்கிறார்கள் என்கிற விமர்சனங்கள் இருக்கின்றன. மேலும் மேலும் ஊடுருவல்கள் நிகழ்ந்தால் அவருடைய அரசியல் என்பது கேள்விக்குறியாக மாறும் என்பது என்னுடைய கருத்து. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நெடுநாள் அரசியல் இருக்கிறவங்க. இன்று எங்களது நோக்கம் செங்கோட்டையிலிருந்து ஜார்ஜ் கோட்டைக்கு வருவதை தவிர அண்ணன் செங்கோட்டையன் அவர் செய்வதற்கு அவர்களுக்கான உரிமை இருக்கிறது. அதனால் அவரின் அரசியல் நகர்வு பற்றி நாங்கள் கருத்து சொல்ல எங்களுக்கு தகுதி இல்லை, அதற்கு நாங்கள் விரும்பவும் இல்லை என்பது எனது கருத்து. அதிமுக சுக்கு நீராக உடைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்றைய செங்கோட்டையனுடைய நிகழ்ச்சி ஒரு சான்று. இப்போ இன்னும் 2 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. இப்போ விலகிறதுலும் ஒன்றும் இதுக்காக ஒரு இடைத்தேர்தலோ ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலே ஒரு மூத்த தலைவர் என்று சொன்னாலும் ஒரு தனித்துவமான தலைவராக அவர் எப்பொழுதுமே இருந்தது கிடையாது. அவர் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொருவர் பின்னால் போவார். இப்பொழுது விஜய் பின்னால் போகிறார். எடப்பாடி பழனிசாமியை கூட தாவேகாவில் இணைந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏனென்றால் அமித்ஷா போய் நீங்கள் விஜய் கட்சியிலே சேருங்கள் என்று சொன்னால் அதை எதிர்க்கிற துணிவு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. வணக்கம், இது கேள்விக்களம். காலையில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த முன்னாள் அமைச்சர் அஇஅதிமுகவுடைய மூத்த தலைவர் திரு செங்கோட்டையன் இன்று மாலையில் தாவேகா தலைவர் விஜயை சந்தித்திருக்கிறார். ஏறத்தாழ அவர் அந்த கட்சியில் சேர்கிறார். இது அரசியல் ரீதியாக ஒரு நீண்ட அரசியல் பாரம்பரியம் கொண்ட 9 முறை சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட செங்கோட்டையன் போன்ற ஒரு தலைவர் புத்தம் புதிய கட்சியில் சேர்வதென்பது சுயநலத்தின் வெளிப்பாடா அல்லது அவருக்கு வேறு வழி இல்லாமல் அந்த முடிவை எடுக்கிறாரா என்பது ஒன்று. அரசியல் ரீதியாக அவருக்கு இது பெருமை சேர்க்குமா என்பது இன்னொரு கோணம். இதை தாண்டி அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது இந்த நகர்வு? தாவேகாவில் இளைஞர்கள் இருக்கலாம், ஆனால் வழிநடத்தக்கூடிய அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இல்லை என்கிற விமர்சனம் உண்டு. செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்திய ஒருவர். அவரை சேர்ப்பதன் மூலமாக அதிமுகவுக்கும் எடப்பாடிக்கும் என்ன சமிக்ஞையை, என்ன செய்தியை விஜய் சொல்கிறார் என்பது இன்னொரு பரிணாமம். நாம் விவாதிக்க போகிறோம். நம்மோடு திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தங்க தமிழ்ச்செல்வன், பத்திரிகையாளர்கள் திரு குபேந்திரன், திரு இதயா, திருமதி கவிதா, இவர்களோடு பெங்களூரு புகழேந்தி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள்ட்ட தான் கேட்கணும். பொதுவாக ஏடிஎம்கேலேருந்து விலகுனவங்க, இப்போ உங்களை போன்றவர்களோ மற்றவர்களோ திமுகவை நோக்கி நிறைய பேர் வந்திருக்காங்க. கொஞ்சம் பேர் பிஜேபிக்கு போனாங்க. கேபி ராமலிங்கம் மாதிரி இருக்கிற ஒரு பழைய ஆளுங்க போயிருக்காங்க. தாவேகாவுக்கு செங்கோட்டையன் போகிறத புரிஞ்சுக்கிறீங்க? நீங்கள் தொடக்க உரையிலே சொன்னீங்க, இவ்வளோ பெரிய சீனியர் ஒரு அன்னை செங்கோட்டையை இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் அதிமுகவை ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தீங்க. பசும்பொண்ணுக்கு போய் தேவர் ஜெயந்தியில் 3 பேரும் சேர்ந்து கூட்டா பேட்டி கொடுத்தாங்க. இல்லை முத ஒரு பேட்டியை கொடுத்தீங்க. 10 நாளில் சேரணும், இல்லாட்டி என்னுடைய முடிவை நான் வேறு விதமாக நான் யோசிப்பேன்ட்டீங்க. அண்ணன் பழனிசாமி தெளிவாக ஒரு முடிவை கொடுத்துட்டாரு. பசும்பொண்ணில் போய் என்றைக்கும் போகாத செங்கோட்டையன் அன்னைக்கு போகிறீங்க. நீங்கள் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் ஒன்று சேர்றீங்க. இப்போ யாருமே பொறுத்துக்கிற மாட்டாங்க. கட்சியை விட்டு தூக்குனாரு. தூக்கிட்டா கூட உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன நீங்கள் எடுத்தீங்க? அதிமுக பிளவுபட்ட அதிமுக ஒன்று சேரணும், அந்த நிலைப்பாட்டில் தான் நிற்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் இன்றைக்கி விஜய் கூட போய் சேர்ந்தீங்களாக்க, அப்போ உங்களுக்கு சுயநலம் தான் அங்கே இருக்குது. எப்படியாவது எனக்கு ஒரு பதவி வேணும். இப்போ 2001 இப்போ சாரி அந்த அம்மா இறந்த பிறகு, நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன், அந்த அம்மா இறந்த பிறகு அண்ணன் பன்னீர்செல்வம் பயங்கரமான ஒரு போராட்டத்தை தொடுக்கிறாரு. சமாதியில் போய் தர்ம யுத்தம்னு தொடங்குறாரு. தொடங்குனா அன்னைக்கே சசிகலா, தினகரன் எல்லாத்தையும் எதுக்குறாரு. அன்னைக்கு தேனியில் வேக்கண்ட்டு மந்திரி தங்க தமிழ்ச்செல்வன் இருக்கேன், அன்னைக்கு எம்எல்ஏ.
அன்னைக்கு இதெல்லாம் விட்டுட்டு மறந்துட்டு இப்போ செங்கோட்டையனை கூப்பிட்டு மந்திரி ஆக்குறீங்க, பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு மீண்டும் கட்சியில் சேர்க்குறீங்க. 4.5 வருஷம் பதவி சமாதானமாக போகிறீங்கல்ல. நீங்கள் போய் பதவியை கொடுத்து 4 வருஷம் பதவியில் இருந்தீங்க, ஆட்சி நடத்துனீங்க, நல்லா அடிக்கும்பிட்டு அடித்தீங்க, வழக்கு ஊழல் வழக்கு எல்லார்கிட்டையும் இருக்குது. எந்த நிலையில் செங்கோட்டையன் ஸ்டாண்டு இப்படி ஒரு ஸ்டாண்டை எடுத்துட்டு இப்போ போய் விஜய் கட்சியில் சேர்ந்தது யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதிமுக தொண்டர்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? அவரோட ஆதரவாளர்கள் இதை விரும்புனாங்கன்னு ஒரு கருத்து நாளைக்கு சொல்லுவாங்க. அதாவது மக்கள் விரும்பும் கூட்டணின்னு இவங்க விரும்புகிற கூட்டணிக்கு போகிறதுக்கு மக்கள் மேலே பழி சொல்கிறது மாதிரி. அதிமுக தொண்டர்கள் எப்படிங்க பார்ப்பாங்க? இதை எப்படி ரசிப்பாங்க? அதிமுக வளர்க்குறேன்னு சொல்லிட்டு பொதுக்கூட்டம் போட்டு பேசிட்டு மீண்டும் வந்து நீங்கள் விஜய் கூட போய் சேர்ந்தீங்களாக்க எப்படி இதை அதிமுக தொண்டர்கள் ரசிப்பாங்க? இதில் முதல் பிரச்சனையே அவினாசி அத்திக்கடவுல அந்த ஒரு விழா ஒன்று, அதில் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை போடலை, அந்த விழாவுக்கு நான் எப்படி வருவேன் அப்படின்னு தான் அவர் வந்து கருத்து வேறுபாட்டில் ஆரம்பித்தார். இப்போ விஜய் கட்சியோட போஸ்டரில் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அவருடைய நோக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அவருக்கும் இருந்த ஒரு கருத்து வேறுபாடு அவர் இந்த இடத்துக்கு வரலையும் தள்ளிடுச்சா? ஆமாம், டோட்டலாக வந்து இவ்வளோ பெரிய சீனியர் ஒரு செங்கோட்டையனை வந்து கட்சியிலேருந்தே நீக்கிறார் இல்லைங்க, குதிச்சிருவார்ல. அவருடைய எடுத்த முடிவின் காரணமாகத்தான் இன்றைக்கி தன்னுடைய நிலையை அறியாமலே போய் ஏதோ ஒரு பக்கம் போய் நிற்போன்ற முடிவுக்கு வந்த பிறகு தான் விஜய் கூட போகிறாரு. போயிட்டு எப்படி நீ ஒரு நிலைப்பாடு என்ன, அவங்க கூட வந்தவங்களுக்கு என்ன நிலைப்பாடு? சரி, இது வந்து கூட வந்தவங்களும் அவங்க கட்சியில் சேர்ந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் பேர் ஏடிஎம்கேல ரீடைன் பண்ணுவாங்க, அங்கே இடம் இல்லைன்னு நினைக்கிறவங்க இவரோட போயிடுவாங்க. இது தாவேக்கா வந்து ஒரு பொலிட்டிக்கலாக என்ன மெசேஜை சொல்லுது? இவர் வந்து பிஜேபியோட இன்ஸ்டிகேஷன், இவர் வந்து பல இடங்களில் பேட்டியில் சொல்லியிருக்கிறார். அதிமுகவை ஒருங்கிணைக்க சொல்லி என்னை வந்து அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் அழைத்து பேசினாங்க அப்படின்னு ஒரு கட்டத்தில் சொன்னார். இப்போ இங்கே போயிருக்கிறாருன்னா இது தன்னுடைய சொந்த முடிவில் போயிருக்கிறாரா, இல்லை பின்னாடி பிஜேபி இவரை அனுப்பி வைக்குதான்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று, இவரை சேர்த்ததன் வழியாக தாவேக்கா என்ன மெசேஜை சொல்லுது ஏடிஎம்கேவுக்கு? சார், அவங்ககிட்ட இருக்கிறது இப்போ ரசிகர்கள் கூட்டம் மட்டும்தான் சார் இருக்குது விஜய் கட்சியில். பப்ளிக்குன்னு பார்த்தீங்களாக்க எனக்கு தெரியலங்க. எங்கே போனாலும் அது ரசிகர்கள் கூட்டம் தான் கூட்டம் கொடுது, எல்லாம் சேர்க்குறாங்க. இந்த நிலையில் ஒரு 9 தடவை எம்எல்ஏ இருந்தவர் நம்ம பக்கம் வந்தால் நல்லதுன்னு நினச்சி கூட கூப்பிட்டுருக்கலாம். அவர் கூப்பிட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? என்ன ஸ்ட்ரென்த்துன்னு உங்களுக்கு கிடைக்கும் போது? 10வது முறை எம்எல்ஏ ஆக்க முடியுமா என்ன? ஆக்க முடியுமா என்ன? வாய்ப்பு இல்லை. நீங்கள் என்னதான் நீங்கள் நிலைப்பாடு எடுத்தால் கூட எங்களுக்கு இப்போ திமுக கூட்டணி வலுவான கூட்டணி, எங்கள் கூட்டணியில் பிளவு இல்லை. இந்த கூட்டணியில் இருக்கிற 2 கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸு, விசிக, மதிமுக, முஸ்லீம் லீக்கு, இன்னும் பல கட்சிகள் போய் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? போவாங்களா? இந்த கூட்டணி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. அதுபோக எங்கள் முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் மேலே மக்கள்கிட்ட நல்ல அபிப்பிராயம் தான் இருக்குது, எந்த குறையும் இல்லை. நல்ல உழைப்பாளி, திட்டங்கள் போய் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. ஸோ இந்த கூட்டணி வெல்லும், கொள்கை கூட்டணி. நீங்கள் சொல்கிற கூட்டணி என்னண்டா திமுகவை தோக்கடிக்கணும், அதை ஒன்றத்தை நீங்கள் வாகமாக வைக்கிறீங்க. நாங்கள் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்கணும்னு சொல்லி கூட்டணி அமைச்சிருக்கோம். இந்த கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. இல்லை, இவரை சேர்ப்பதன் வழியாக விஜய் என்ன சொல்கிறாரு? இதில் பிஜேபியோட ரோல் என்ன? பிஜேபி வந்து என்ன ரோல்னு பார்த்தா, ஒரு ஏடிஎம்கேல சீனியர் மெம்பர் கே செங்கோட்டையன் இவர் வந்து இன்றைக்கி விஜய் கூட போயிட்டாருன்ற உங்கள் கட்சி பலவீனமாக இருக்குன்றத மக்களுக்கு தெரியப்படுத்தி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இன்னும் கொஞ்சம் அரட்டி சீட்டு வாங்குறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு ஆம்டிஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட ஆள் இல்லை அப்படின்னு பண்ணுவா, ஆதாயம் அடைய பார்ப்பான்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, விஜய் அதிமுக, தாவேக்கா அதிமுக கூட்டணி அப்படின்றது அரசல் புரசலாக பேசப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. அதில் செங்கோட்டையன் வந்து தீவிரமான எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எதிர்ப்பாளர். அவர் போகிறது என்ன இம்பேக்ட் வரும்? விஜய் ஏடிஎம்கே கூட்டணி வந்தாவா அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முயற்சிகள் சொல்றாங்க, வாய்ப்பு இருக்கா? தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். அப்படி வந்த செங்கோட்டையன் நிலைமை என்ன? எடப்பாடி சீட்டு கொடுப்பாரா? முதல்ல கோபி செட்டிப்பாளையத்தை நிற்க வைக்கிறதுக்கு சீட்டு கொடுக்க அலோவ் பண்ணுவாரா? அப்பயும் மோசமான நிலைமைக்கு தானே செங்கோட்டையன் நிலைமை போகும்.
சரி, செங்கோட்டையன் கோணத்திலிருந்து இதை பார்க்குறீங்க. எடப்பாடி பழனிசாமி அவருடைய கோணத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிக்காத என்னை எதிர்க்கிற ஒருத்தர், எனக்கு எதிராக போர்க்கொடி தூக்குன ஒருத்தரை நீங்கள் சேர்த்தீங்க, கட்சியில் சேர்த்துருக்கீங்கன்றதை அவர் எப்படி வியூ பண்ணுவார்? சேர்த்துருக்கீங்கன்றது கூட்டணிக்கு வரவிடாமல் கூட பண்ணலாம், அந்த கோபத்துலையும் இருக்கலாம். கூட்டணி சேர்ந்தா கூட சீட்டு கிடைக்க விடாமல் பண்ணலாம், ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, அதிமுகவில் இருக்கிற பல அதிருப்தியாளர்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் மந்திரிகள்னு ஒரு தரப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட நெருக்கமாக இருக்கலாம், இன்னொரு தரப்பு அதிருப்தியாக இருக்கலாம். அந்த அதிருப்தியாளர்களை திமுகவுக்கு போக விரும்பாத அல்லது பிஜேபிக்கு போக விரும்பாத அந்த அதிருப்தியாளர்களை ஒன்று சேர்க்கிற புள்ளியா செங்கோட்டையன் மாறுவாரா? சார் மாறினா கூட என்ன சார் ப்ளஸ் வந்துருப்போகுது, அதை சொல்லுங்கள் சார். முதல்ல இப்போ நான் வந்து அதிமுகவிலேருந்து வந்து திமுகவில் சேர்ந்தேன். ஏன்னா தேனி மாவட்டமே முழுசாக என் பக்கம் வந்துருச்சா? எனக்குன்னு ஒரு சட்டம் லிமிட் இருக்குது, அவ்வளோதான். அதுக்காக பிடிச்சி நீங்கள் போய் சேர்ந்ததுமே தமிழ்நாடே உங்கள் பக்கம் விஜய் பக்கம் போயிருச்சுன்னு சொன்னால் அதை எப்படி நம்ப முடியும்? அந்த ஃபாலோவர்ஸ்க்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அதை சொல்லுங்கள். உங்களை நம்பி எப்படி போவாங்க? நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் எதுலையுமே ஸ்ட்ராங்காக இல்லையே. ஸோ வெளிப்படுறது அவருடைய சுயநலம் மட்டும்தான் அல்லது அந்த நேரத்துக்கு கோபம்? ஓகே, நன்றி திரு தங்க தமிழ்ச்செல்வன். குபேந்திரன், நீங்கள் எப்படி இந்த எபிசோடை பார்க்குறீங்க? ஹரித்வார் ராமர் கை கொடுப்பார் அப்படின்னு ஏதோ ஒரு சண்டையில் பழம் கிடைக்குதோ காய் கிடைக்குதோ ஏதோ ஒரு பெறுவதற்காக கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து ஹரித்வார் ராமரை நோக்கி நான் படையெடுக்கிறேன் அப்படின்னு போனவருக்கு பனையூர் தலைவர் தான் கை கொடுத்துருக்கார் இன்னைக்கு. அப்போது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பாஜகவை நம்பி ஏமாந்த ஒரு தலைவர்களில் முதன்மையானவர் செங்கோட்டையன். இப்போ அதுதான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ். நீங்கள் அவங்கள நம்பி போனீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கதி. ஏற்கனவே ஓபிஎஸ்க்கு தெரியும், டிடிவிக்கு தெரியும், இன்னும் பலருக்கு தெரியும். ஆனால் ஒரு குயிக் டெசிஷன் எடுத்துட்டார் யார்? செங்கோட்டையன். பரவாயில்ல, நம்ம வந்து ஏமாந்துட்டோம், மோசம் போயிட்டோம். ஸோ கடைசி தேர்தல் வரலையும் காத்திருக்காம இப்பவே உணர்ந்துட்டாருன்றீங்க? ஆமாம், வருமுன் காத்துட்டார் இப்போ. ஆமாம். என்னென்னா இதோட ஆரம்ப புள்ளி அவர் எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் சொன்னது போல் இந்த கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும், அதாவது பிரிந்து போனவர்களே உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் செங்கோட்டையன். ஆனால் என்ன கால கொடுமைனா, அந்த பிரிந்து போனவர்கள் முதன்மையானவர் ஓபிஎஸ்ஸை அவர் கேட்டிங்கன்னா நான் என்டிஏக்கு போகிறேங்கிறார். ஆனால் செங்கோட்டையன் தாவேக்கு போயிருக்கார். காரணம், அவர் விதித்த கெடு, அந்த பேட்டி எல்லாம் அதிமுகவில் பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தியது, குறிப்பாக எடப்பாடிக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. காரணம், பார்லிமெண்ட் தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 6 பேர் போய் சேலத்தில் எடப்பாடி வீட்டில் போய் பேசுகிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையை பொய் என்று சொன்னார். நடக்கவே இல்லைன்னார். அதன் பிறகு பேட்டியில் உண்மையை சொன்னாலும் ஏற்கவில்லை. ஒரு கட்டத்தில் நீங்கள் பிரிந்து போனது ஒன்று சேர்க்கவில்லை என்றால் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன செங்கோட்டையனை கட்சி விட்டு நீக்கிறீங்க. அப்போது செங்கோட்டையனுக்கு இருக்கிற வாய்ப்பு 2 வாய்ப்பு தான் தமிழ்நாட்டில். பாஜக நம்பி மோசம் போயிட்டாரு. இப்போ இருக்கிற 2 வாய்ப்பு, 2 திராவிட கட்சிகள், ஒன்று திமுக, இன்னொன்று தாவேகா. இந்த 2 திராவிட கட்சிகளில் தனக்கு எங்கே செல்வாக்கு கிடைக்கும், தனக்கு எங்கே மதிப்பு கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்துருக்கிறாரு. கடைசி கட்டத்தில் அவர் தாவேகாவுக்கு போயிட்டார். இந்த திராவிட கட்சியே போதும், இதை விட பெரிய திராவிட கட்சி இருக்குது, இருந்தாலும் தனக்கு வந்து ஒரு முதன்மையான இடம் கிடைக்கலாம். இனிமேல் நீங்கள் இன்றிலிருந்து தேர்தல் முடியும் வரை செங்கோட்டையுடைய பெயர் தினந்தோறும் அடிப்படும். தாவேகாவில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு செங்கோட்டையின் தலைமையில் ஒரு குழு, ஓபிஎஸ் கட்சி ஆரம்பிக்கிறான்னு வச்சுங்களேன், ஓபிஎஸ்ஸுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் செங்கோட்டையன், டிடி தினனுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் செங்கோட்டையன், புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் செங்கோட்டையன், ஜான் பாண்டியனோட, இப்படி ஏகப்பட்ட விஷயத்தில் செங்கோட்டையன் தான் முதன்மையாக இருப்பார். அப்போது ஒருவேளை செங்கோட்டையனுக்கு வந்து அங்கே இப்போ எல்லாரும் நண்பர் சொன்னார்ல, அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டார் நமக்கு தெரியாது. இப்போ வீழ்த்துவதற்கு திமுகவும் தயாராக இருக்கும், அதிமுகவும் தயாராக இருக்கும். ஆனால் விஜய் என்ற ஒரு பெரிய ஃபோர்ஸ் மூலியமாக தனக்கு ஏற்கனவே இருக்கிற அனுதாபம், அங்கே இருக்கிற ஆதரவு, அந்த சொந்த தொகுதியில் நிச்சயமாக ஒரு வெற்றி பெறுவதில் வாய்ப்பு இருக்கிறது. விஜய்க்கு அடுத்தபடியாக அந்த கட்சியில் வெற்றி பெறுகிற ஒரு வெற்றி வேட்பாளராக செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு இருக்கு. பேர் சொல்லும்படியான முகம், ஊரறிஞ்ச நாடறிந்த ஒரு முகமா இவர் தான் இருப்பார் அந்த கட்சி விஜய்க்கு அடுத்து. நாளைக்கு அவர் கூட சேர போறவங்க ஒரு எக்ஸ் எம்பி,
கன்னியாகுமரியிலிருந்து ஒரு எம்எல்ஏ, கன்னியாகுமரியிலிருந்து ஒரு எக்ஸ்எம்எல்ஏ சொல்கிறாங்க, பெயர் தெரியல. பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு எக்ஸ்எம்எல்ஏ சொல்கிறாங்க. இந்த மாதிரி மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் ஒரு 30-40 பேர் கொண்டு போய் சேர்ப்பார். கண்டிப்பாக நாளைக்கு எல்லா கேமராவும் விஜய் ஆஃபீஸில் ஸ்டாண்டு போட போகுது. சரி குபி, நான் இதில் வந்து இந்த நகர்வு வந்து அரசியலில் இதை சந்தர்ப்பவாதம், சுயநலம் அப்படி பார்க்குற பார்வை ஒன்று இருக்குது. இன்னொன்று பல கணக்குகளை போட்டு தான் ஒரு அரசியல்வாதி முடிவெடுப்பாங்க. இது யாருக்கு லாஸ், யாருக்கு கெயின்? இதில் லாஸ் கெயின்லாம் இல்லை. அவர் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக கட்சி ஒன்றிணைய வேண்டும்னு ஒரு குரல் கொடுத்தார். இதில் வந்து எடப்பாடி என்னென்னா யார் பேச்சு நான் கேட்க மாட்டேன்னு அவர் ஒரு பிடிவாதமாக இருக்கார். அதுக்கு காரணம் டிடிவி உள்ளே கொண்டு வர முடியாது, ஓபிஎஸ்ஸை கொண்டு வர முடியாது, சசிகலா சேர்க்க முடியாது. ஆனால் சேர்த்தால் நமக்கு வந்து நல்லதுன்னு நினைச்சாரு, அவ்வளோதான். ஆனால் இதில் என்ன விஷயம்னா, செங்கோட்டையன் உள்ளே இருந்து எதற்காக முதல்ல நீங்கள் சொன்னீங்களே, இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் எம்ஜிஆர் படம் இல்லை, ஜெயலலிதா படம் இல்லைன்னு இந்த பிரச்சனையை ஏன் கிளப்பினார்? இது வரைக்கும் அந்த விடை தெரியல. நாளைக்கு அதை சொல்வாரான்னு தெரியாது, எப்போவும் சொல்ல முடியுமான்னு தெரியாது. இதுக்கு பதிலே கிடையாது அவர்கிட்ட. ஆனால் அவரை கையில் எடுத்தது பாஜக. இந்த மாதிரி கலகம் செய்யுங்க எடப்பாடிக்கு எதிரான்னு சொல்லி தூண்டி விட்டது பாஜக. பாஜகவுடைய தூண்டுதலில் நடந்த ஒரு கலகத்தை எடப்பாடி வெற்றிகரமாக முறியடிச்சிட்டாரு, அப்படி இது பொருள்படுமா? இல்லை ஏடிஎம்கே உடைய சீனியர் லீடர்ஸ், எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்களோட ஐடென்டிஃபை ஆன மூத்த தலைவர்களை ஒருவர் பின் ஒருவராக, அன்வர் ராஜாவாக இருக்கலாம் அல்லது செங்கோட்டையனாக இருக்கலாம், ஒருவர் பின் ஒருவராக அதிமுக இழந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது பேசப்படுமா? அது அதிமுகவுக்கு சேதாரம் தான். இப்போது நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு சீனியர்ஸை அரவணைக்கிற தன்மை எடப்பாடிக்கு இல்லை என்ற இந்த பேசுபொருள் விவாதம் கண்டிப்பாக வந்து பெரிய அளவில் எழும். தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் காணாமல் போயிடும். நீங்கள் எந்த தேர்தல் சூழலையும் என்ன சண்டை நடந்தாலும், உள்கட்சி விவகாரமாக இருக்கலாம், கூட்டணி விவகாரமாக இருக்கலாம், அதையெல்லாம் மறந்து விட்டு 30 நாட்கள் தான் அந்த பிரச்சனையே இருக்கும். ஜெயிக்கணுமா வேண்டாமா, ஆட்சி பிடிக்கணுமா வேண்டாமா. அதனால் நன்மையா தீமையான்றதெல்லாம் போக போக தெரியும். செங்கோட்டையனுக்கு ஒரு லாபம், தன்னை தவிர்த்த அதிமுக என்ற கட்சிக்கு நான் ஒரு பாடம் புகற்றி விட்டேன், என்னை வந்து அனுப்புகிறீங்களே. ஸோ இப்போ என்னென்னா, இதன் மூலமாக நீங்கள் கேட்டீங்களே, அதிருப்தியாளர்கள், அதிமுக பிடிக்காத அந்த எடப்பாடி தரப்பு பிடிக்காதவர்கள், அந்த மாவட்ட செயலருக்கு எதிர்ப்பாளர்கள் இப்போ எல்லாம் இவர் தலைமையில் அணிவகுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சரிங்க, விஜய் கோணத்திலிருந்து பார்த்தா அவர் வந்து பிஜேபியை கொள்கை எதிரின்றாரு. செங்கோட்டையன் கொஞ்ச நாளாக பிஜேபி ஆதரவு பேசிகிட்டு இருந்தார், ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தார், மோடி அவர்களெல்லாம் பாராட்டி பேசிகிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு பிஜேபி ஆதரவு மனநிலை கொண்ட ஒருத்தரை கட்சியில் எடுத்து முக்கிய பொறுப்பு கொடுத்து வச்சுக்கிட்டாருன்னா அவருடைய கிரெடிபிலிட்டி கொஸ்டின் ஆகாதா? இல்லை, அதாவது அதிமுகன்ற கட்சி திராவிட கட்சி தான். அவங்க நீட்டு வேணாம் தான் சொல்கிறாங்க, ஜிஎஸ்டி கூட வேணாம் தான் சொன்னாங்க, ஆனால் ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் பாஜகவுடன் இணைந்து போகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இருந்தாலும், சில தமிழ்நாடுடைய கோரிக்கை, தமிழ்நாடு மக்கள் நலன் சார்ந்த விஷயத்தில் அதிமுக வந்து எதிராக பிரச்சாரம் பண்ணுறது இல்லையே. சரி, ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் செங்கோட்டையன் அடங்கித்தான் போவார். கண்டிப்பாக எங்கள் திராவிட சித்தாந்தத்தில் தான் இப்போ இன்றைக்கி தாவேக்கா இருக்குது. மத்திய அரசு எதிர்க்கிறது, நீட் வேணாங்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட கொள்கை வரும்போது அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நிஜமாவே சிரிப்பு வருது. திராவிட சித்தாந்தத்தில் தாவேக்கா எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க கோபேந்திரன்? ஒன்று, மத்திய அரசை வந்து மாநில அரசை எதிர்க்கிற அளவுக்கு எதிர்க்கல. கரெக்ட். அந்த வாய்ஸ் வந்து பெரிய அளவில் வெளியில் வரல. அப்படி ஒண்ணா நீங்க கேட்கலாம், அப்படி ஒண்ணா கேட்கலாம். பெரிய அளவில் எதிர்க்கவில்லை. கடைசி கூட்டத்தில் கூட, அண்ணா கடைசியா நடந்த கூட்டத்தில் கூட பிஜேபி எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, கரூர் சம்பவத்துக்கு பிறகு டெல்லி எதிர்ப்பே இல்லையே. அதெல்லாம் வந்து அடுத்த கட்டம். நீங்க பாஜக எதிர்க்கலன்றது பெரிய குற்றச்சாட்டை வைங்க, அதுக்கு அவர் பதில் சொல்ல போறாரா? இன்னைக்கு ஒண்ணு வேண்டாங்க, இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் வந்து சந்தித்தார் அப்படின்னு ஏதாவது ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்திருக்கா? ஏதாவது ஒரு கட்சி இப்படி நடக்குமா? ஒரு தலைவர், முன்னணி தலைவர், ஒரு மிகப்பெரிய தலைவர்னு சொல்லி கொண்டாட ரிலீஸ் பண்ணணும், சந்திச்சாரு, விஜய் சந்தித்தார், இந்த இடத்துல சந்தித்தார், இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்து வந்துதான் நம்ம தான் பத்திரிகையாளர்லாம் கன்ஃபார்ம் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்க அந்த கட்சியை வந்து பார்க்காதீங்க. ஆனால் வேற வழி இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு அதிமுகவுக்கு திமுகவுக்கு மாற்றாக ஒரு மாற்று அரசியல் உள்ள வராரு. அவர் வேணுமா வேணாமன்னா என்னுடைய டிபேட் வேற. இல்லை, அதிமுகவுக்கு மாற்றுன்னே அவர் பெருசா சொல்லிக்கல இதுவரையிலும். இல்லையா, ரெண்டு அவருக்கு சொல்லிட்டார்ல. இதையாட்ட கேட்போம், நீங்கள் இதை எப்படி அவதானிக்கிறீங்க? இதையா இல்லை, அவர் வந்து இது முதல்ல நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் வந்து தாவேக்கா ஏடிஎம்கே இவர் என்ன சிக்னல் கொடுக்குறாரு என்னன்னு கேட்டீங்க நீங்கள். ஆமாம், விஜய் ஒரு சிக்னல் கண்டிப்பாக. அவர் ஏற்கனவே அதிமுக காலி பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் அவர் வந்து யாருக்கு 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 யாருக்குன்னு இது டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி.
அதிமுக களத்திலேயே இல்லை அப்படின்றத முதல்ல இருந்து ஆரம்பத்துலேருந்து சித்தரிச்சுட்டு அந்த நேரேட்டிவ் பண்ணிகிட்டே வர நேரேஷன் கொடுத்துட்டே வர்றாரு. அப்போ அதிமுக பலவீனப்படுத்தணுன்றத ஒரு நோக்கமாக இருக்குது. அதை தொடர்ந்து அண்ணா படங்களை பயன்படுத்த ஆரம்பித்தார், எம்ஜிஆர் பயன்படுத்த ஆரம்பித்தார், எம்ஜிஆருடைய வசனங்கள்லாம் பேச கரிகாலா அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு. திமுகவை கடுமையாக எதிர்க்கிறதே அதுக்கான ஒரு சிக்னல் தான். அது எதிர்க்கிறதே இவருடைய அரசியல். ஆனால் இங்கே பலவீனப்படுத்தணும், இங்கே கரைக்கணும் அப்படின்றதுல அதில் குறியாக இருக்கார் அவர் அந்த விஷயத்தில் வந்து. அதனால் திரும்ப வந்து அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி போகிறதுக்கான சாத்தியக்கூறு, அதனால இது அவருக்கு எதிராகுமா, என்ன சிக்னல் கொடுக்குறாருல. ஏற்கனவே அதிமுக உங்களை பலவீனப்படுத்தி தான் நான் திமுக வீழ்த்த போகிறேன், அதுக்கு நான் தான் மேஜர் மெயின் பிரின்சிபல் ஆப்போனண்ட் நான் தான், நீங்கள் செகண்டரி தான்ற மாதிரி அவர் இமேஜை சித்தரிக்கணுன்றதுக்காக தான் இதை பண்ணிகிட்டே இருக்கார். அதுக்கு அந்த மாதிரி பண்ணுறப்ப இவர் வர்றாருன்றதை இவர் எடுக்கிறது ரெண்டு விதத்தில். ஒன்று நீங்கள் கேட்ட மாதிரி பிஜேபியை எப்படி அவர் பிஜேபிலாம் போயிட்டு வந்தவர், அவங்களுக்கு பிஜேபிக்கு துணைக்கு போனவர் மாதிரி செங்கோட்டையன் மேல ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு அதிமுகவுக்கு எதிராக. அப்படி போனவரை எடுத்திருக்காங்கன்னா நாளைக்கு பிஜேபியோட வலையில சிக்கினவரு நாளைக்கு வந்து ஒருவேளை அவரையே கூட்டு வந்து பிஜேபிக்கு எதிராக பேச வைத்தால் நான் அதை நம்பி சோரம் போயிட்டேன், பிஜேபி இப்படி ஒரு கழுத்த இருக்கிற கட்சி அப்படின்னு நாளைக்கு அவரையே பேச வச்சா அது ஒரு பிளஸ் பாயிண்ட் நினைச்சு கூட அதை தாவேக்கு எடுத்துருக்கலாம். இந்த அளவுக்குலாம் பிளான் பண்ணி எடுப்பாங்களா, முதல்ல அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கா, முதல்ல அந்த கெப்பாசிட்டி, அதுவே ஒரு யோசனையா இருக்கு. இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் வச்சிருக்காங்க. கட்சியில சேர்ந்து இருக்கிற ஒரு அரசியல் முகம் அப்படின்னா இது வரைக்கும் இப்போ அவர் ஏற்கனவே எம்பி சொன்ன மாதிரி இது வரைக்கும் ஒரு சினிமா நடிகர் ரசிகர் கூட்டம் இப்படினே பார்க்கப்பட்ட அவங்களுக்கு இன்னும் வந்து பக்குவம் இல்லை, கத்துக்குட்டிகள் இப்படிலாம் சித்தரிக்கப்பட்ட நேரத்தில், தற்கூரிகள் இப்படிலாம் விமர்சனம் பண்ணப்பட்ட நேரத்தில் ஒரு தெரிந்த முகம், ஒரு சீனியர், ஒரு பொலிட்டீஷியன், அதுவும் இல்லாமல் பெரிய ஊழல் குற்றச்சாட்டோ இல்லை பெரிய ஒரு இதாக இல்லாதவர், நம்ம இப்போ அருகில் இருக்க பத்திரிகையாளர்களுக்கு அவரை பற்றி சில விஷயங்கள்லாம் தெரியுமா இருக்கலாம். பட் பொதுவாக பொதுமக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு இமேஜ், கிளீன் இமேஜ், பெரிய இது தவறான இமேஜ் இல்லை. சொல்லுங்க சார். இல்லை ஊழல் குற்றச்சாட்டு இப்போ விஜயோட கட்சி வந்து பெரிய ஸ்க்ரீனிங் பண்ணி ஊழல் செய்யாதவர், எந்தவித தப்பு தண்டால் சிக்காதவர் தான் ஸ்க்ரீன் பண்ணி சேர்க்குறாங்கன்னா அது ரொம்ப தப்பு. ஏன்னா 91-96 டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் கேஸில் ஜெயிலுக்கு போய் 2001 சீட்டு கிடைக்காம நின்னவர் அவர். அப்புறம் தான் ஜெயிச்சு தான் வந்து 2006 வந்து எம்எல்ஏ ஆனார். ஸோ அதனால் வந்து ஊழல் வழக்கில் சிக்காதவர்னா மக்கள் வந்து நாளைக்கு ஒன்று எடுத்து போட்டுருவாங்க, பழைய ஜூனியர் கட்டிங்கு, பழைய தினமலர் கட்டிங்கு, துக்ளக் கட்டிங்களை எடுத்து போட்டு இவர் இப்படி சொன்னார் இப்படி போட்டுருவாங்க. அதனால சொல்ல வந்தேன். சரி, இல்லை இதில் இன்னொரு கோணம் பேசணும். இப்போ வந்து ஏடிஎம்கே உடைய தொண்டர்கள் ஒரு பலதரப்பட்டவங்களுக்கு பலவிதமான சிந்தனை இருந்திருக்கும். குறிப்பாக தென் தமிழ்நாட்டிலையும் மற்ற இடத்துலையும் கட்சி வீக் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எப்படியாவது ஒரு அதிருப்தியாளர்லாம் ஒன்றும் சேர்த்துட மாட்டாங்களா, செங்கோட்டையன் முயற்சி ஏதோ இடத்துல ஜெயிச்சிராதா அப்படின்னு கூட கொஞ்சம் பேர் நம்பி இருந்திருக்கலாம். கண்டிப்பாக நம்பியிருந்தாங்கல்ல. அப்படி குரல்களையும் நம்ம கேட்டோமே. தென் மாவட்ட அமைச்சர்கள்லாம் வந்து இவங்க வந்து கொங்கு பெல்ட்டில் ஒரு பிஜேபி கோயம்புத்தூர் திருப்பூரில் பலமாக இருக்குது, அங்கே வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிறாங்க, இங்கே வன்னியர் பெல்ட் நார்த்தில் வன்னியர் சமூகம் அதிகமாக இருக்குது, அங்கே பாமகவோட கூட்டணி வச்சுக்கிறாங்க, ஆனால் இங்கே சவுத்தில் நம்மளை அம்போன்னு விடுறாங்க, நம்ம எங்கே போகிறது அப்படின்னு அந்த பல தோல்விகளுக்கு அப்புறம் பல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பகிரங்கமாக பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் அதை வந்து போய் திரு எடப்பாடின்னு பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு கட்ஸ் இல்லை. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதையும் கேட்டேன், இவ்வளவு பேசுகிற நீங்கள் ஒரு 6 பேர் சேர்ந்து போனோன்றத உங்களால் ஒத்துக்க முடியல, ஆமாம் போனோம் பேசுனது உண்மைதான் அப்படின்னு கூட சொல்ல முடியல. அவர் திரும்பி கேட்குறாரு, யாராவது சொல்லுங்க அப்படின்றாரு. அப்போ கூட பின்னாடி நிற்கிறாங்களால சொல்ல முடியல. அப்போ அவங்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே அதிமுக பிளவுபட்டு போயிருக்கு, நாங்கள் இதெல்லாம் சொல்லி இன்னொரு ஃபேக்ஷன், இன்னொரு பிளவு, இன்னொரு கோஷ்டி இப்படி தான் நாங்கள் போனோம், அந்த மாதிரி கொண்டு போனோம்னா அது இன்னும் அதிமுகவை பலவீனப்படுத்தும் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. ஆக இந்த விஷயத்தில் வந்து இப்போதைக்கு ஒரு முகம் கிடச்சிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அவரை ஒரு வெறும் நடிகர்ன்ற இடத்துல ஒரு சீனியர் கிடச்சிருக்காரு. அவர் ஜெயலலிதாவுக்கு பயண திட்டங்கள்லாம் பண்ணி கொடுத்தவருன்ற மாதிரி ஒரு பைலட் மாதிரி இருந்தவர்ன்ற மாதிரி இப்போ இவருக்கு அது மாதிரி கிடைக்கலாம். ஆனால் இவர் சொன்ன மாதிரி ஒரு தொகுதி அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய்க்குன்னு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இப்போ நல்ல ஓட் ஷேரிங் வந்திருக்கு, ஒரு பேசிக் இது கிரியேட் ஆகிருக்கு. அதை இவர் தனிப்பட்ட முறையில் இவருடைய அனுதாபம் மற்றும் இவருடைய செல்வாக்கு லோக்கலில் இவரால் இத்தனை வருஷங்களில் பலன் அடைஞ்சவங்க இவர் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்குன்னு சரி, அந்த தொகுதியில் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது திமுகவுக்கு போயிருந்தாலும் அவருக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருந்திருக்கும். பட் இதில் போனாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நம்ம மொத்தமாக மறுத்திட முடியாது. ஸோ அதனால் செங்கோட்டையனுக்கு ஒரு சீட்டு கேரண்டின்னு சொல்லலாம். இல்லைங்க, அது ஒன்று. பொலிட்டிக்கலாக அவரோட ஸ்டேச்சர் என்ன? இப்போ நீங்கள் எம்ஜிஆரோடு இருந்தார், ஜெயலலிதாவோட தளபதியாக இருந்தார், இப்போ எடப்பாடியோடு இருக்கும்போது கூட ஒரு சமகால தலைவர். இப்போ விஜய் பின்னாடி போய் நிற்கிறது, ஒரு 9 முறை எம்எல்ஏவாக இருந்தவர் ஒரு தொகுதியில் மீண்டும் ஜெயிக்கிறதுக்காக போய் அவர் கட்சியில் சேர்றது அப்படின்றது அவருடைய ஸ்டேச்சர், அவருக்கான
ஒரு பொது மதிப்பு இருக்குல்ல, ஆமாம், அது நேற்று இருந்த மதிப்பு இன்னைக்கு இருக்குமா? அது அவருடைய தொகுதி மக்கள் அதை ரசிப்பாங்களா? இல்லை, இப்போ இது 2 விதமாக பார்க்கப்படுது. ஒன்று வந்து இவருடைய தகுதிக்கு இவ்வளோ சீனியரு எம்ஜிஆர் ஜெயலலிதாவோடலாம் பழகினவர் போய் ஒரு சாதாரண நேற்று வந்து ஒரு நடிகரோட போய் அவருக்கு பின்னாடி நின்று தளபதி விஜய் வாழ்கன்னு நாளைக்கு கோஷம் போடுவாரா? இதோ வந்து விட்டார் தளபதி விஜய்னு இவர் சேர்ந்து கோஷம் போடுவாரா? இதெல்லாம் இருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி வருது. அதே நேரத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் இத்தனை வருஷமாக வந்து திமுகவே ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிமுகவிலே தொடர்ந்து பயணிச்சுட்டு வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது திடீர்னு நம்ம அதுக்கு நேர் எதிர்ப்பான ஒரு கட்சிக்கு போகிறத விட திமுகவே வலுவாக எதிர்த்துக்கிட்டு இருக்க ஒரு கட்சிக்கு போனோம்னா அது நம்ம மேலான விமர்சனங்களை குறைக்கும், அதை விட அப்படின்ற எண்ணமும் இருக்கலாம். ஆனால் இப்போ பல பேர் அங்கே போய் கம்ஃபர்டபுளாக எப்படி இருந்த ஆளு நீங்க திமுகவை எதிர்க்கிறதுனா அதிமுகல இருந்து எதிர்த்துட்டு போலாமே. ஆமாம், நீங்க நீங்கள் வந்து அங்கே இருக்க இடம் இல்லையே. கருப்பணன் மூலமாக நீங்கள் எவ்வளோ செக் வைக்க முடியுமோ எல்லா செக்கும் எல்லா நெருக்கடியும் கொடுத்தாங்க அவருக்கு. அவருக்கு ஏற்கனவே சீட்டு இல்லைன்ற அளவுக்கு முடிவாகி போச்சு. அவருடைய உறவினர்கள் இப்போ அவர் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன, எடப்பாடியுடைய உறவினர்கள் வந்து என்னை என் தொகுதியில் இருக்க சாதாரண ஒரு கிளைக்கழகத்தை வரைக்கும் மாற்றி அவங்களை எனக்கு எதிராக உருவாக்கணுன்ற மாதிரி செயல்பட்டாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. குடும்ப அரசியல்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. கருப்பண்ணன் மூலமாக பல நெருக்கடி அவர் கொடுத்தாங்கன்னு. அவர் அந்த இருக்கவே முடியாத அளவுக்கு நெருக்கடியை கொடுத்து அவர் தானாக வெளியேறணுன்ற ஏற்பாடு பண்ணாங்களோன்னு அழுத்தம் வரும்போது அவருக்கு அங்கே இருக்க முடியாது, அதிமுக இருந்து தொடர்ந்து நீங்கள் திமுகவை எதிர்க்க முடியாதுன்ற நிலைமை வரும். தனி மனித கோபத்தில் தான் வெளில வர்றார். கண்டிப்பாக அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. எடப்பாடி மேலே இருக்க தனிப்பட்ட கோபம் காரணமாக தான் வந்திருக்காரு. அவர் இல்லைன்னா நீங்கள் ஏற்கனவே எம்பி கேட்ட மாதிரி அவர் வந்து அதிமுக ஒன்றிணைக்கணும்னு சொன்னவர் எப்படி வந்து அதிமுக கரைக்கணும்னு நினைக்கிற கட்சியோட போய் சேருவார்? தாவேக்கா அதிமுக களத்திலே இல்லைன்னு விமர்சனம் பண்ணுற கட்சி, அவங்க போட்டியிலே இல்லை அப்படின்னு ஒரு சித்தரிக்கிற கட்சி. அந்த கட்சியில் போய் அவர் சேரணும்னா அதுக்கு ஒரே இது வந்து எடப்பாடியை பழி வாங்கணும். சரி, இது வந்து பிகினிங்கா? இது அதிமுக அதிருப்தியாளர்கள் நீங்க வந்து இது வரைக்கும் விஜய் கட்சியில யாரோட போய் பேசுறது, எங்க பேச்சுவார்த்தை நடக்குது? புஷி ஆனந்திட்ட பேசணுமா இல்ல இவர்கிட்ட பேசணுமா? 50 தலைவர்கள் இருக்கிறாங்க. யார்கிட்ட போய் பேசுறதுன்ற தெரியாத இருந்த நிலைமையில இப்ப இவர் போனார்னா ஒரு கதவு திறக்கும், பல பேர் காத்திருக்கிறார்கள். என்ன பல பேர் காத்திருக்காங்க. நேற்று ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சரே பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு இவர் போனார்னா ஒரு கதவு திறக்குங்கன்னு. ஆனா நான் சொன்னேன் இவர் உள்ள போறாரே தவிர அவரை வெராண்டால வைக்கிறாங்களா, அடுத்து ஆளுக்கு கூட்டு போறாங்களா, எங்க இவரை வைக்க போறாங்கன்னு தெரியணும்ல. முடிவெடுக்கிற இடத்துல அவர் இருக்க போறாரா? அவர் இருக்க போறான்னு தெரியும். ஏன்னா இவர் போய் இவர் மனசு வருந்தாம இவர் சந்தோஷமா இருந்து நான் போனேங்க கம்ஃபர்டபுளா இருக்கேங்க நீங்களும் வாங்கன்னு கூப்பிடுற அளவுக்கு இவர் வைக்கணும். போனவர் நானே தெரியாம ஏதாவது முக்கியமான விஷயம்னா விஜய் என்கிட்ட தான் கருத்து கேட்பாரு, இந்த பிரச்சனை என்ன முடிவெடுக்கலாம்னு எப்படி அணுகலாம்னு என்னதான் கேட்பாரு. அவ்வளவு மரியாதை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அவர் சொல்லணும் அவங்க அந்த கட்சியில இருக்கவங்க முன்ன பாக்குறதே ரொம்ப அரிதா இருக்குன்னு தான் பேசுறாங்க. இப்ப முன்னாள் எம்எல்ஏக்கள் போனாங்க, என்ன ராஜலட்சுமி போனாங்க, என்ன அவர் ஸ்ரீதர் போனாரு, ஏதோ பதவி கொடுத்து வச்சிருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு பதவி கொடுத்துட்டாங்க. அது மாதிரி இவருக்கு ஒரு பதவி கண்டிப்பா கொடுத்துருவாங்க, ஒரு வெயிட்டான பதவி கொடுத்துருவாங்க. அதாவது இல்லாத பதவியை ஒன்று உருவாக்கி கொடுத்தா வெயிட்டான பதவி தான் அது. ஏன்னா அது அனுபவத்தில் வரும்போது தான் அதுக்கு எந்த அளவுக்கு அதுக்கு பலன் இருக்குன்னு சொல்ல முடியும். அதனால ஒரு பெரிய பதவி கொடுப்பாங்க, அது எந்த அளவுக்கு அது பலமுள்ள பதவின்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். திரு புகழேந்தி இருக்கிறாரு, அது அநேகமாக புகழேந்திக்கு தான் இது பெரிய இழப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எடப்பாடிக்கு எதிராக ஒரு வரிஞ்சு கட்டினதுனாலும் சரி, அல்லது அதிமுகவுடைய அதிருப்தியாளர்கள்லாம் ஒன்று சேர்த்து அவங்களெல்லாம் மீண்டும் உரிமை மீட்பு அப்படின்ற ஒன்று நோக்கி பயணம் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு செங்கோட்டையன் வந்த உடனே ஒரு பெரிய திருப்பு முனை வந்துருச்சு அப்படின்லாம் ஒரு பெரிய பில்டப்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க. இன்னைக்கு அவரே இன்னொரு முகாமுக்கு போயிட்டாரு. நீங்கள் தனிமரம் ஆயிட்டீங்களா? இன்னமும் அதிமுகவை ஒருங்கிணைக்கிற முயற்சியில் தான் இருக்கீங்களா திரு புகழேந்தி? குட் ஈவினிங் டு சன் நியூஸ். குபேந்திரன் சில கருத்துக்களை சொன்னார், மேடமும் பேசுகிறாங்க, அவரும் பேசுனதும் கேட்டேன். இதையாவும் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இழப்பு என்று சொன்னீர்கள், உண்மையிலேயே பேரிழப்பு. இது இழப்பு மாத்திரம் அல்ல, பல தலைவர்கள் சார், ஓப்பனாக சொல்கிற ஒரு 50 to 60 தலைவர்கள். திருமதி சசிகலா அவரை முதலமைச்சராக்கியவர், அதற்கு பின்னாலே ஓபிஎஸ் முன்மொழிந்தவர் முதலமைச்சராக அவர், இதற்கு பின்னால் KA செங்கோட்டையன், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டை இன்க்ளூடட் எம்எல்ஏஸ்லாம் சேர்ந்து 60 பெயர் சொல்லக்கூடிய தலைவர்கள் ஒன்று ஒன்றாக போவது ஏடிஎம்கேவில் எவ்வளோ பெரிய இழப்புன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அதோட மாத்திரம் இல்லை, யாராவது காலையில் எழுந்தாலே டிவி திறந்தீங்கன்னா டிபேட் பாருங்கள் போயிட்டுருக்கு, மற்ற டிஸ்கஷன் போகுது, பேட்டி போகுது, எல்லாம் ஏடிஎம்கேலேருந்து தாவேகாவுக்கு யார் போகிறாங்க, ஏடிஎம்கேலேருந்து திமுகவுக்கு யார் போகிறாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு டிபேட்டாக இருக்கே தவிர யாராவது இன்புட் அதிமுகவுக்கு வராங்கன்னு யாராவது வராங்களா? இந்த தலைமையை ஏற்றுக்கிட்டு யாராவது வரேன்னு சொல்லி உள்ளே வராங்களா? யார் போகிறார்கள் என்பது தான் இப்பொழுது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது தவிர இங்கே வருபவர்கள் யாரும் இல்லை.
கம்ப்ளீட்டாக வெளியில் போகிறது தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. இப்போ அவர் போயிருக்காரு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷனாக இருப்பார், அவர் மூலியமாக பல பேர் உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒரு சின்ன மாறுபட்ட கருத்து உண்டு அண்ணன்ட்ட. நான் காலையில் சந்தித்தேன் அவரை. சந்தித்து அவர் குழப்பத்திலே இருந்தார். நான் உண்மையை சொல்கிறேன். நான் சொன்னேன், இப்போ என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. நான் இல்லை நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன், ஒரு முடிவுக்கு வரல, எட்டலை, நான் இப்போ சபாநாயகரை பார்த்துட்டு முடிவு பண்ணுறேன்னாரு. ஒரு காமெடியாக இருக்கும். நான் வெளியில் வந்தேன், அந்த ரூமில் இருந்த கோபிச்செட்டிப்பாளையத்துக்காரங்களாம் உட்காந்துட்டாங்க. அவங்க அவங்கள பார்த்து நான் உள்ளே போனேன், எல்லாத்தையும் தெரியும், வணக்கம்லாம் சொல்லிட்டு. அவங்க அண்ணன் என்ன சார் முடிவு எடுத்திருக்காரு சொல்லுங்கன்னாரு. ஏயா முடிவே தெரியாமல் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து வட்டிங்களாடிங்க, நீங்கள் முடிவு தெரிஞ்சில்ல கூட வந்திருப்பீங்கன்னு நினச்சிட்டு இருந்து நீங்கள் என்ன கேட்குறீங்க, இன்னமும் அவர் முடிவு எடுக்கலைன்னு சொல்லி சொன்னார். ஆகவே இது என்னவோ புரியல சார். கொஞ்ச நாளாக 3 கார் மாறி போகிறது ஒருத்தர். அப்புறம் இவர் அனௌன்ஸ்மெண்ட்டே போகலாமே. திராவிட இயக்கத்தினுடைய உயிர் நாடி தந்தை பெரியார். தந்தை பெரியார் அவர்கள் கொள்கையை பற்றி பேசினீங்க. கொள்கை தந்தை பெரியாரை பின்னிறுத்தி, தனக்கு பின்னாலே பின்னிறுத்தி என்றால் படத்தை வைத்துக்கொண்டு, அதற்கு பின்னாலே பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி அதிகமாக பேச ஆரம்பித்து விட்டார் விஜய். அம்மா வளர்த்த இயக்கம் இப்படியெல்லாம் போகிறது என்று வருத்தப்பட்டு பேசுகிறார். இதையெல்லாம் அதிமுக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் கவருவதற்காக காஞ்சி வரை சென்று பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவில் பிறந்த ஊரிலே நின்று பேசுகிறார். நீங்கள் நினைச்சு பார்க்கணும். அப்போ ஏன் அதை எதிர்க்கணும்? ஏடிஎம்கே தொண்டன்ற ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. ஏன்னா வேறு தலைவர்களை கொண்டாடி இருந்தால் ஒப்புக்கொள்ளலாம். திராவிட முன்னேற்ற கழகம் எதை எதிர்நோக்கி எதிர்க்கிறது? பிஜேபியை. நீங்க சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி, அந்த பிஜேபியினுடைய கொள்கைகள் தான் என்னுடைய எதிரின்னு சொல்ற விஜயை தானே பார்க்குறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதை அதிமுக உறுதியாக கொண்டிருக்கிறது, நிலைப்பாடாக கொண்டிருக்கிறது. அப்போ அதை தானே அவர் பண்றாரு. அது ரெண்டையும் பண்ணும்போது ஏன் கண்ணாபின்னான்னு திட்டணும், பேசணும்? இது அரசியல் ரீதியாக ஆளும் கட்சி எதிர்ப்பதும், கொள்கை ரீதியாக காலையில பார்க்கும்போது ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல இருந்தாரு அப்படின்னு சொன்னீங்க. எப்போ தெளிவு கிடைச்சது அவருக்கு? திடீர்னு கதவு திறந்து போய் பார்த்துருக்கிறாரு. இது ஏற்கனவே திட்டமிடப்படாமல் இந்த நகர்வு நடக்காது. 1 மாசத்துக்கு முன்னாடி பசும்பொன்ல ஏடிஎம்கேவே ஒன்று சேர்க்க போறோம், இதோ கெடு, டெல்லி ஆதரவு தங்களுக்கு இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு, இந்த அசைன்மெண்ட்டே எனக்கு அமித்ஷா தான் கொடுத்தாருலாம் பேசிட்டு, அதுக்கெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி பரண்டில் போட்டு புது கட்சியில் போய் சேர்றாரு. என்ன கிரெடிபிலிட்டி அவருக்கு இருக்கும்? செங்கோட்டையனுடைய கிரெடிபிலிட்டி என்ன இன்னைக்கு? இல்லை இல்லை சார், அங்கே தான் நீங்களும் வரீங்க, நானும் சொல்லிட்டு இருக்கேன். எந்த இலக்கை நோக்கி வந்தாரோ, எல்லோரையும் ஒருங்கிணைப்போம் என்று சொல்லி வந்தாரோ, அன்னைக்கு பசுமுன்னையா பிறந்தநாள் போனது தேவர ஜெயந்தி தப்பு இல்லை. ஆனால் இவர்களை பார்த்தது தான் அவர் செய்த தவறு. யாரை? டிடிவி ஆகட்டும், பக்கத்தில் இருக்க ஓபிஎஸ் ஆகட்டும், அண்ணனை ஆகட்டும், இவர்களை பார்த்த பின்னால் தான் அவருக்கு புரிந்திருக்கும் ஒருவரோடு ஒருவர் இவர்கள் சேர மாட்டார்கள். இந்த 3 பேரும் சின்னமாவும் சேர்ந்து சசிகலாவும் சேர மாட்டார்கள் என்பதை உணர்வு, அதாவது எக்ஸ்பீரியன்ஸா தெரிஞ்சுக்கிட்டார். இது நடக்காது. அவங்களோட பேசாமலா பசுமண்ணுக்கு அவர் போயிருப்பாரு. முன்கூட்டியே திரைமறைவில் அவர்களெல்லாம் சந்திச்சு உரையாடாம, பன்னீர்செல்வத்தையோ அல்லது தினகரனோட உரையாடாமலா அவர் திடீர்னு அங்க போனாரு. இவங்க சேர்ந்து பண்ண ஒரு முயற்சி போச்சு. ஆமா, நிச்சயமா தோற்று போச்சு, ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர் போன்ல பேசுறது உண்மை, திரும்ப திரும்ப நீங்கள் சொன்ன தலைவரிடத்தில் பேசியது உண்மை. அவங்க ஊன்னு சொல்றாங்க, எல்லாரும் சேருவோம், ஒருங்கிணைப்பு குழுன்னு வச்சிருக்கோம், எல்லாரும் சேரும், இப்போ நாங்கள் நடத்திட்டு இருந்தோம், எல்லாரும் சேருவோம்னு சொல்றாங்க. ஆனால் அது செயல்பாடு, இம்ப்ளிமெண்டேஷன் வராது, செயல்பட சேருவதும் இல்லை, அது நடப்பதும் இல்லை. அப்போ அவருக்கு என்ன தோணும்? இப்போ நான் வர ஒரு பாயிண்ட்டுக்கு அவர் சொன்னார், 1 சீட்டு கேரண்டின்னு சொன்னார், அங்கே ஜெயிக்க முடியும் கோபிச்செட்டிப்பாளையத்தில். ரைட், ஓகே, அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு ஷார்ட் ஆஃப் 15,000 20,000 ஓட்டில் தோக்கிறதா இருந்ததுன்னா அவர் இதையா சொன்ன மாதிரி கரெக்ட். ஒரு 20,000 ஓட்டு அதிகமாக கிடைக்கும் போது ஒரு சீட்டு ஜெயிக்கும். அதை நோக்கி செங்கோட்டையன் அவர்கள் போயிருக்கலாம். ஆனால் என்னுடைய கேள்வி எல்லாம் அவர் அண்ணனிடத்தில் நான் கேட்பது, ஒளிந்து மறைந்து செல்ல வேண்டிய காரணம் என்ன? நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா தொகுதி மக்கள்கிட்ட சொல்லணும். இன்னைக்கு போய் ராஜினாமா கொடுக்குறீங்க. யார் தேர்ந்தெடுத்தது? நாளைக்கு 9 முறை கோபிச்செட்டி அதிகாரபூர்வமா சேர்ந்த பிறகு சேர்ந்தாருன்னு செய்தி வந்தா அந்த ஊர் மக்கள் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்ல போறாங்க. முதல்ல ஏன்பா சொல்லல நான் கேட்க போறாங்க. நான் இன்னொரு கேள்வியை பிளஸ் பாயிண்ட் விஜய்க்கு இல்ல. ஓகே, இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் வந்துட்டாரு, நான் கிளியர் பண்றேன். இல்ல 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 குணசேகரன் சார் கிளியர் பண்ற ஒரே நிமிஷம். நீங்க அசம்பிளியில ரிசைன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? கட்சி விட்டு எடுத்துட்டாங்கன்னு நீங்க நம்புனீங்கன்னா, ஒத்துக்கிட்டீங்கன்னா ரிசைன் பண்ண வேண்டியதுல உள்ள போலாம்.
உள்ள போறதால ஒன்றும் தப்பு கிடையாது. விஜயனுடைய ஒரு எம்எல்ஏ இருக்காருன்ற மாதிரியாவது ஒரு பதிவு இருக்கும்ல அங்க. அது இன்னொரு கட்சிக்கு என்ன பெரிய சார் ரெட்டை இலையில நின்று வெற்றி பெற்ற பிறகு இன்னொரு கட்சிக்கு போறதுன்னா ரிசைன்மெண்ட் போறதுதான் சார் நியாயம். அது எப்படி ஒரு கட்சியில ஜெயிச்சிட்டு இன்னொரு இருப்பீங்க அப்படின்னா அது எப்படி ஒரு முறையாகும் சார்? யாருடைய இது இரட்டை இலை சார்? will you accept then expulsion சேலஞ்ச் பண்ணணுமே தவிர அவரை பொதுச்செயலாளருக்கு எடப்பாடி பழனிசாமி தான் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. தீர்ப்பு சொல்ல எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. அப்படி சொல்றீங்க. கவிதா ஒருங்கிணைப்பாளர் விஜயகாந்துக்கு ஒரு பன்ருட்டி ராமச்சந்திரன், விஜய்க்கு ஒரு செங்கோட்டையன் அப்படின்னு நினைச்சு அவர் போனா கூட விஜயகாந்த் கூட இருந்த ஒரு தொண்டர் அடுத்து இருந்த நிர்வாகிகளோட பன்ருட்டியாரோட கனெக்ட் ஆக முடிஞ்சது. இது ஜென்சி வேற மாதிரி இருக்கிறாங்க. ஆமா, இவங்களோட இவரால் கனெக்ட் ஆக முடியுமா? இல்லை, அதுக்கு முன்னாடி நான் 2 விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லிருக்கணும்னு நினைக்கிறேன். தாவாக்க தமிழக வெற்றி கழகத்தை திராவிட கட்சியாக நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்றது சார் சொன்னார். குபேந்திரன் சார் சொல்லும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி அவங்க எதுக்குமே அறிக்கையெல்லாம் விடுறதில்லைன்னு. பட் அவர் மீட்டிங்னு ஒன்று போட்டாலே திமுகவை அவ்வளவு கடுமையாக விமர்சனம் செய்கிறவர், கொள்கை எதிரி அப்படின்னு அறிவித்த பாஜகவுக்கு எதிராக, அதுவும் கான்டெம்பரரி இஷ்யூஸில் எந்த விதமான விமர்சனத்தையும் முன்வைக்கிறது இல்லை அப்படின்றது நம்ம பார்த்தாலே தெரியும். ஸோ அதனால் அது திராவிட கட்சி அப்படின்றத ஏற்புடையதாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். திராவிட லேபிள் செல்லாதுன்றீங்க. ஆமாம். இரண்டாவது நீங்க பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிற அதிமுக திராவிட கட்சின்னு ஏத்துப்பீங்களா? இல்ல இல்ல, அதுக்கும் வாய்ப்பு இல்ல. பிஜேபி விமர்சிக்கலன்றது இவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டு. பிஜேபியோட கூட்டணியில இருக்கிறாங்க, பேர்ல திராவிடம் இருக்குங்க, அவ்வளவுதாங்க. ஓகே, சரியா? ரெண்டாவது நீங்க இப்போ திரும்ப நீங்க கேட்ட ஒரு கேள்வி அதிமுக ஒருங்கிணைப்புன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, என்ன நடந்துச்சுன்னு. எனக்கு அதில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஒன்று, இப்போ பாஜகவை பொறுத்தவரை அதிமுக ஒருங்கிணைச்சிட்டா அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கு, ஒரு கணக்கு இருக்கு. ஒருங்கிணைந்த அதிமுக ஒருவேளை தாவக கூட்டணிக்கு வந்தால் அது ஒரு 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 கிராண்ட் அலையன்ஸ் அவங்க முன்னிறுத்தலாம், அதில் சில சீட்ஸ் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது. ஆனால் இப்போ ஒருங்கிணையாத அதிமுகவில் பாஜகவுக்கு லாங் டேர்ம் சாதகங்கள் இருக்கும், பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதிமுகவை இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி அடுத்த 10-15 வருடங்களில், ஒரு அடுத்த 5-10 வருடங்களில் ஏடிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ண போகிறது டிவிகேவா பிஜேபியா தமிழ் அரசியல் ஸ்பேஸில் அப்படின்றது தான். ஏடிஎம்கே உயிரோடு இருக்கு அதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த தன்னோட ஸ்பேஸை ரீடைன் பண்ணி தன்னை திருப்பி ரீபொசிஷன் பண்ணிக்க இன்றைக்கு இருக்கிற சூழலில் வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பாஜகவோட கணக்கில் ஏடிஎம்கே ஒருங்கிணையிலேனா ஒரு வேளை அப்போது அவங்க அடுத்த ஸ்டெப்பு தான் யோசிப்பாங்க அப்படின்றதுனால திரும்ப நீங்கள் ஆரம்பத்தில் காட்டினப்போ திருமாவளவனோட இதை காமிச்சிங்க. அதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, பாஜகவுடைய கேம் பிளானாகவே. ஏன்னா அவர் திரும்ப சொன்ன ஒரு விஷயம், ஏடிஎம்கே ஒருங்கிணைப்பே செங்கோட்டையன் பாஜக சொல்லி தான் செஞ்சேன் அப்படின்றாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, குபேந்திரன் முன்னாடியே சொன்னார், பிஜேபியை நம்பி யார் போனாலும் அது பன்னீர்செல்வம் போனாலும். ஆனால் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராலெல்லாம் பிஜேபி பண்ணக்கூடிய ஒரு வேலை அவங்க கூட்டணி கட்சியை உடைத்து பலவீனமாக்கி அந்த இடத்த அவங்க ஆக்குபை பண்ணுறதா அவங்க ஒரு 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 ஸ்ட்ராட்டஜியாவே நிறைய மாநிலங்கள்ல பண்ணிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்டெண்டட் ஸ்ட்ராட்டஜியா கூட. அப்படின்னா அவங்க செங்கோட்டையனை பிஜேபியில சேர்த்திருக்கணும். பிஜேபியில சேர்த்தாங்கன்னா இன்னும் பிஜேபிக்கு ஒரு நோன் ஃபேஸ் அப்படின்ற ஒரு மேற்கு மண்டலத்தில் ஒரு நயினார் நாகேந்திரனா இருந்திருப்பாரு. இப்போ ஒரு பக்கம் செங்கோட்டையன் இங்க போறாரு, ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஒருங்கிணைப்புன்றது என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இப்போ ஏடிஎம்கே ஒருங்கிணை இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும், லாங் டேர்ம்ல அவங்க யோசிக்கும் போது இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, நீங்க கேட்ட கேள்வி ஜென்சியோட கனெக்ட் ஆக முடியுமான்னு, ஆக முடியாது. அவங்க கட்சியில தொடர்ந்து 20 வருஷம் இருந்த ஒரு ரசிகர் மன்றத்தில் இருந்த ஒரு புஸ்ஸி ஆனந்த், ஆமா, அவரே சொல்றாரு, எப்ப மரத்து கிளையில ஏறாதீங்க, பேனர் மேல ஏறாதீங்க, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. செங்கோட்டையன் போய் சொல்லி அந்த தொண்டர்கள் கேட்க போறாங்களா? இல்ல, நீங்க புஷி ஆனந்த இப்போ இது டிவிக்கே இப்போ ஆரம்பிச்ச கட்சி தாங்க. அது ஒன்றும் அவ்வளோ நீங்க புஷி ஆனந்த் அவ்வளோ பெரிய லீடர்னு சொல்றீங்க. ரசிகர் மன்றத்தோடய டிராவல் ஆனவர்ன்ற அடிப்படையில் சொல்றேன். விஜய் தெரிஞ்ச எல்லாருக்கும், ரசிகர் மன்றத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆனந்த தெரியும். இல்ல அதுதான் ஓகே. நீங்க அப்படி பார்த்தா கூட இப்போ பொலிட்டிக்கலா பார்த்தா நீங்க செங்கோட்டையனை புஷி ஆனந்தோட ஈக்குவேட் பண்ண வரும்போது ஹெட்லைன்ஸ் எல்லாம் பார்த்தேன். புஷி ஆனந்துக்கு நிகரான பதவி அப்படின்றது, செங்கோட்டையனுக்கு அது எவ்வளோ பெரிய செட்பேக்ன்றதை நம்ம பார்க்கணும். புஷி ஆனந்த் மாதிரியே பொதுச் செயலாளர் கட்சிக்கு அவர் தானங்க சீனியர். எங்க அதுக்கு அடுத்து நம்பர் 2 அவரு. இப்ப நம்பர் 2 பொசிஷன் செங்கோட்டையனுக்கு கொடுத்துருவாங்களா? இப்போ
ஏன் அவ்வளோ பெரிய தலைவர் தானங்க நீங்கள், அதனால தானே கூப்பிடுறீங்க. நீங்கள் பண்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரி நமக்கு ஒரு ஃபேஸ் வேணும், இல்லை இவர் எம்ஜிஆரோட இருந்தவர். விஜயோட இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வந்து தன்னை எம்ஜிஆர் மாதிரி முன்னிறுத்திக்கிறது அப்படின்றது இருக்குல்ல. ஸோ எம்ஜிஆரோட நிற்கிற செங்கோட்டையன் வந்தால் அதெல்லாம் ஒரு பர்செப்ஷன் தான். இது இருக்குல்ல இந்த சரிங்க. ஏடிஎம்கே உடைய லீடர்ஷிப் 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து தங்களிடமிருந்த ஒரு தலைவர் அன்வர் ராஜா திமுக போறார், அதை அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. தேர்தல் அரசியலில் செந்தில் பாலாஜியோ அல்லது தங்க தமிழ்ச்செல்வனோ மொரப்பூர் பழனியப்பனோ பாப்பிரெட்டிப்பட்டில் அவங்க வந்து திமுக போகிறாங்கன்னா அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. இதை வந்து எப்படி எடுத்துப்பாங்க? விஜய்கிட்ட ஒரு அவருக்கு என்ன ஓட்டுன்னு தெரியாது, அவருடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆகுன்னு தெரியாது, என்ன சின்னம்னு தெரியாது, எப்படி அந்த கட்சி உருவாக போகுது, தேர்தலில் பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு தெரியாது. அப்படியான ஒரு கட்சிக்கு அவங்க கட்சியில் 9 முறை எம்எல்ஏவாக இருந்தவர் போகிறாரு, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகிறாருன்றதை ஏடிஎம்கே எப்படி எடுத்துக்கும்? ரொம்ப சிக்கலாக தான் எடுக்கணும் நினைக்கிறேன். இப்போ வரும்போது ட்ராப் பண்ண டிரைவர் வந்து பவானியை சேர்ந்தவர், அவர் அதிமுக ஆதரவாளர் தான். அவர் பயங்கரமாக புலம்பிக்கிட்டே வராரு. எப்படி மேடம் அவர் திமுகக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல, நேத்திக்கு ஆரம்பித்த ஒரு கட்சியில் வந்து அவர் எப்படி போய் சேர முடியும் அப்படின்றத அவங்க கேள்வியாக இருக்குது. என்ன மாதிரியான மரியாதை செங்கோட்டையனுக்கு கிடைக்கும் 10வது முறையாக? ஏன்னா அவருக்கு இப்போ 77 வயசு. அநேகமாக இந்த எலெக்ஷன் வந்து அவருடைய கடைசி எலெக்ஷனாக இருக்கலாம். அடுத்த எலெக்ஷன் அப்போ அவருக்கு 82, 83 வயசு இருக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு கடைசி எலெக்ஷன்லாம் ஒன்று இல்லை, நமக்கு ஒரு ஃபிசிக்கல் எபிலிட்டிலாம் இருக்கணும்ல. 82, 83ல் அவரால் முடியுமா அப்படின்றது, கண்டெஸ்ட் பண்ணுவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதனால் அந்த எலெக்ஷனில் வந்து ஒருவேளை எம்ஜிஆர் மாதிரியான ஒரு சினிமா ஆக்டரில் ஆரம்பித்த ஒரு கெரியர் இன்னொரு சினிமா ஆக்டரோட முடிவுக்கு வருமா அப்படின்ற ஒரு பார்வையும் வந்து இருக்குது. அதெல்லாமே பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு மிஸ்ஃபிட்டாக இருப்பார் செங்கோட்டையன். தாவேக்காவோட ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல அந்த தொண்டர்கள் அந்த இதுக்குள்ள அவரால் பொருந்த முடியாது, மிஸ்ஃபிட்டாக இருப்பார். ஆமாம், நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். அவர் வந்து எதற்கு இந்த முடிவை வந்து இவ்வளோ அவசரமாக எடுத்தாருன்றது தான் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியாக நான் பார்க்குறேன். அதுக்கு வந்து பாஜக நட்டாற்றில் விட்டுடுச்சுன்னா அதற்கான டைம் கூட அவங்களுக்கு வந்து இல்லை. மேல எலெக்ஷன் நடக்குது, ஒரு இன்னொரு ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் கூட வெயிட் பண்ணிருக்கலாம். இந்த அளவுக்கு கூட வெயிட் பண்ணாமல் இவ்வளவு அவசரமாக அவர் போய் ஏன் அந்த பக்கம் சேரணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு இருக்குது. எனக்கு இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று நடக்குது, நமக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அப்படி அவசரப்பட்டு அவர் இந்த முடிவு எடுத்திருந்தாருன்னா அவர் ஒரு கம்ப்ளீட் மிஸ்ஃபிட்டாக இருப்பார் டிவிகேல நான் நினைக்கிறேன். டிவிகேக்கு மிஸ்ஃபிட்டா பெஸ்ட் பெட்டா அப்படின்னு தெரியல. ஓட்டி எல்லாரும் உங்க பஞ்ச் டயலாக் என்ன? அது எல்லாரும் பேசினாங்க, எல்லா ஆளுமைகளும் எல்லாரும் ஒரு கருத்து சொன்னாங்க. எனக்கு வந்து இவர் நம்ம தங்க தமிழ்ச்செல்வன் அவர் பேசின கருத்தில் நிறைய உடன்பாடு. என்ன காரணம்னா, அவர் நான் தேனியை விட்டு வந்தேன், எல்லாருமாவா தேனியை விட்டு வந்துட்டாங்க, என் கூட எவ்வளோ பேர் வருவாங்கன்னு ஒரு யதார்த்தமான அரசியல்வாதி. அவர் யதார்த்தத்தை பேசியிருக்கார். அதே மாதிரி கோபிசெட்டிப்பாளையத்தில் அவர் வெற்றி பெறுவார் அப்படின்ற மாதிரி இங்கே பதிவு பண்ணுறாங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, அவரே தோற்று போகிறாருன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் 9 முறை ஜெயிச்சதுக்கு காரணம் கூட இருந்தது ரெட்டலை. உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பிரச்சனை இருக்குது, பஞ்சாயத்து இருக்குது. ஆனால் ரெட்டலைன்ற ஒரு குதிரையில் உட்காந்து நீங்கள் சவாரி செஞ்சீங்க. இன்னைக்கு அந்த குதிரை இல்லாமல் நீங்கள் ஜாக்கியா இருந்து ஓடும்போது அந்த குதிரையோட இன்னைக்கு பலம் என்ன? இன்னைக்கு அது தெரிய வரும். 2026 தெரிய வரும். அந்த குதிரையோட பலத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தானே இவர் ஜெயிச்சாரு. அவர் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டதுனால தானே ஜெயிச்சாரு. அப்போ இன்னைக்கு அந்த குதிரை இல்லாம செங்கோட்டை எடப்பாடி பழனிசாமி கோபிசெட்டிப்பாளையத்துக்கு ஓட்டு கேட்டு ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு. கோபிசெட்டிப்பாளையத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் ஓட்டு கேட்கல, தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரல, செங்கோட்டையன் தோத்துட்டு போறா? இல்ல நீங்க இபிஎஸ் அவரை கடந்து போயிருங்க. நான் செங்கோட்டையனுக்கு ஓட்டு போட்டவங்க, ரெட்டையிலைக்கு ஓட்டு போட்டவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டாங்களா, செங்கோட்டையனுக்கு போட்டாங்களா? இந்த வாட்டி என்ன நடக்கும்னா, நீங்க பழைய வாட்டி கேட்டது ரெட்டலைக்கு ஓட்டு போட்டாங்க, நான் திருப்பி அதை தான் சொல்றேன். இங்க தமிழகத்துல சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறதுன்றது அதிகமா இருக்கு. அது சின்னத்தோட வசீகரம் இருக்கு. இந்த வாட்டி என்ன ஆகும்னா, 2026 அவர் நேசிச்ச 9 தேர்தலில் நின்ன சின்னம், அதுல ஒரு முறை ஜெயலலிதா அணியில இருந்த சேவல் சின்னத்தில் நின்னது வேணா இதுவா இருக்கலாம், மற்ற எல்லா நேரத்திலும் ரெட்டையில தான் நின்னாரு. அந்த சின்னத்துக்கு மவுசு போச்சுன்னு அவர் நினைச்சிருக்கலாமே. இல்ல அது என்ன ஆகுன்றது நான் சொல்றேன். சேகர் பாபுக்கு இது சென்னையில் நடந்து ஒரு வாட்டி தோத்துறாரு. என் ராசா உனக்கு தான் ரெட்டலையில போட்டான்னாங்க. அப்ப அவர் நின்னது சூரியன்ல. இதுவே கோபிசெட்டிப்பாளையத்தை திருப்பி நடக்கும். என்னத்தா ஓட்டு போட்டிங்களா? ஆமா, இப்போ உனக்கு தான் ஓட்டு போட்டேன். எதுல தான் ரெட்டலையில இலையில தானே இப்ப தம்பி அப்படின்ட்டு போயிடுவாங்க. தலையை போட்டு சொரிஞ்சிட்டே இருக்காது. இது ஒன்று. ரெண்டாவது, சகோதரி சொன்னாங்க மிஸ்ஃபிட்டாக இருக்கும்னு. மிஸ்ஃபிட்டை இன்னும் கொஞ்சம் மொழியாக்கம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, இவர் போவார், ஸ்பீக்கர் போட்டு உங்கள் விஜய் விஜய் விஜய்னு பாட்டு போட்டிட்டு இருக்கும். ஸ்பீக்கர் மேலே ஏறி 4 பேர் நிற்பாங்க. அப்போ மைக்கு நீங்கள் செங்கோட்டையன் கிட்ட கொடுத்தீங்கன்னா, கழக தொண்டர்கள் அறிவு கூர்ந்து ஸ்பீக்கரில் ஏற வேண்டாம், இறங்க வேண்டும் அப்படின்வாரு. அப்போ அவங்க தொண்டர்கள் என்ன சொன்னாங்க, ப்ரோ வைப் பண்ணுங்க ப்ரோ, வைப்பு அப்படின்வாங்க. 77 வயசு, அங்கே 17 வயசு, 60 வயசு வித்தியாசம் இருக்குது நடுவில். 1-2 கிடையாது. இதெல்லாம் புரியணும். அப்புறம் அங்கே போய் பக்கத்தில் என்ன ஐயா, நம்ம ஐயா புஷியானந்த் இருக்காரு,
ஆல்ரெடி 84ன்னு போட்டு தலையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு நிகரான பதவி வட்டார வழக்குங்க. வட தமிழ்நாட்டுல தவறு சொல்லல. இப்ப எங்கன்னா சிவி சண்முகம் கிட்ட கடலூர், திருவண்ணாமலை, நீங்க பாண்டிச்சேரி அந்த பகுதியில, விழுப்புரம் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு வழக்கு தான் அது. எனக்குமே வட சென்னையில வந்து வாழைப்பழம் வராது, வாழைப்பழம் தான் வரும். அதை நான் தவறு சொல்லல, நான் ஏத்துக்கிறேன், அதை ரசிக்கிறேன். இதுல என்ன சிக்கல்னா, எங்க தலைவர் இட்னாந்து போறது எம்மா கஷ்டம் எனக்கு தான் தெரியுன்ற அந்த தலைவலி இல்லை. அதனால தாவேக்கா இன்னைக்கு போய் இவர் சேர்ந்துட்டாரு, அதனால 3ஆம் பெரிய கட்சியா மாறி ஒரே தேர்தலில் திமுகவையும் வீழ்த்திடும், அண்ணா திமுகவையும் வீழ்த்திடும் அப்படின்னு அந்த பர்செப்ஷன் இருக்கு பாருங்க. அதை வந்து என்னால் பத்திரிகையார நான் சொல்றேன், கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் ஜெயிக்கிறதே சிரமம், அவர் ஜெயிக்கிறதே கஷ்டம். என்ன காரணம்னா சின்னன்றது அங்க ஊறி போயிருக்கு. உங்களுக்கு ஒருவேளை இவர் திமுகவில் போய் நிற்கிறாரு அப்படின்னா, எப்படி ஈரோடு முத்துசாமி அவர்கள் வந்தாரு, அதுக்கப்புறம் இப்போ இவர் தேனியில் இவர் போய் நின்னாரு, தங்கத்தமிழ் செல்வன் உதயசூரியன் நின்று ஜெயிக்கிறாங்கன்னா அது வேற. இன்னமும் இங்க வந்து திராவிட அரசியல்ல திமுக வர்சஸ் அதிமுக, அதிமுக திமுக தான் இருக்கு. இதுல மாற்று கருத்து கிடையாது எனக்கு. நீங்க சொல்றத இதயா வந்து ஒரு மாற்று பார்வை முன்னாடி முன் வச்சாரு. நீங்க சொல்ற பார்வையிலிருந்து மாறி விஜய் இந்த டைனமிக்ஸை மாற்ற விரும்புறாரு. தேர்தல் வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் சொல்லி பேசுறதன் மூலமா ஏடிஎம்கேவை ஒரு பொருட்டா அவர் கருதல, ஏடிஎம்கேவை வீக்கன் பண்ணிட்டு இருக்கிறார், அதனுடைய தலைவர்களை இழுக்கிறதும் கூட அதனுடைய ஒரு உத்தி அப்படின்னு சொல்றாரு. சரி, வீக்கெண்ட் பண்றாரு ரைட்டு. கடைசியில் சிபிஐ கிட்ட தானே வழக்கு இருக்கு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு என்ன நான் என்ன கேட்குறேன்னா, கடைசியாக செங்கோட்டையன் பார்த்த பெரிய தலைவர் யாரு? அமித்ஷா. அவர் ஒருவேளை அமித்ஷாவோட ஸ்லீப்பர் செல்லாக இருந்தால் இன்னைக்கு தாவேகால நடக்கிறதெல்லாம் பூரா வெளில போவோம்ல. இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் மாதிரி ஒரு சீனியரை வந்துட்டு நீங்கள் ஒரு கூட்டணி பற்றி பேசுகிறீங்க, இல்லை ஒரு வியூகம் அமைக்கிறீங்க, வேட்பாளர் தேர்வு நடத்துறீங்கன்னா, செங்கோட்டையனை தவிர்த்து நீங்கள் நடத்திங்கன்னா அதனால் வரக்கூடிய விமர்சனம் விஜய்க்கு பாதகமாக போகும், சாதகமாக போகாது. இப்போ இன்னைக்கு அவசரத்தில் அண்ணன் ஓபிஎஸ்ஸே ஃபோன் பண்ணி, என்னப்பா எப்படிப்பா இருக்க, என்ன வேற குரல் இல்லைப்பா, மாவட்ட செயலர் ஃபோனு நான் தான் வாங்கி பேசுகிறேன், என்னப்பா சொல்கிறாரு விஜய், நம்ம நிலைமை என்னப்பா இப்படின்னு பேசினா தாவேக்கோட உள் விவரங்கள் வெளியில் போவோமா போவாதா? இவரு அதற்கு பேர் போனவர். நிறைய விவகாரம் நடக்குது, அதனால வெளில போகுமா? கண்டிப்பா. இப்போ இவர் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறவங்க வெளில சொல்ல மாட்டாங்களா? அங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த கட்சியில 40 வருஷம் இருக்காங்க. அது கரெக்ட். நெறியாளர் நீங்க சொல்றது கரெக்ட். 3 வருஷத்துல 3 கட்சி மாறினவங்க அந்த கட்சியில இருக்காங்க சார். ஆமா, அது இன்னும் வேகமா போகும். ஏன்னா எல்லாரையும் வந்து விஜய் அவர்கள் சந்தித்து பார்க்க முடியாது. இவருக்கு கொடுக்கப்படுற பதவி என்ன? கட்சி ரகசியம். இப்ப அது தாண்டி பிஜேபி உடைய ஸ்லீப்பர் செல்லா உள்ள போயிருக்காரு அப்படி எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. ஒரு பத்திரிகையாளரா நீங்க அதை எப்படி மறுக்க முடியும்? இப்போ அமித்ஷா நாளைக்கு ஃபோன் பண்ணா செங்கோட்டையன் ஃபோன் பேச மாட்டாரா? போனே காட்டுவாங்க இவங்கெல்லாம். விஜய் பேச மாட்டாரா? விஜய் பேசுவார், ஆனால் அதை வெளியில் சொல்ல மாட்டார். ஆனால் செங்கோட்டையன் சொல்லுவார், அவர்கள் அழைத்தார்கள், நான் சென்றேன், ஒன்றிணைக்கணும் நாங்கள். அது இல்லை அதிமுக சொன்னீங்களா, அது தோல்வி ஆயிடுச்சு, இப்போ என்டிஏவை ஒன்றிணைக்கிறேன்னு கூட சொல்லுவார். அதனால் இது வந்து எங்கே போகுன்றது தெரியாது. இன்றைய தேதியில் என்னன்னா, செங்கோட்டையன் அவர்களுக்கு இது நஷ்டம், விஜய் அவர்களுக்கு இது லாபம். கூட்டி கட்சி பார்க்கும்போது ஒரு எம்ஜிஆர் காலத்து அரசியல் ஆளுமை தாவேக்கான்ற ஒரு சிறிய கட்சியில் போயிட்டு அவர் தன்னை எங்கே நிலைப்படுத்திக்க போறாருன்றது ஒரு கேள்விக்குரிய. தோழர் இதே ஒரு டைலாக் சொன்னார், அது ரொம்ப ஒரு வச்சுக்காதீங்க. அதாவது விஜய் வந்து நல்லா வச்சுக்கணும், அவர் வராண்டாவில் வச்சுக்க போகிறாங்களா அதை தாண்டி வச்சுக்க போகிறாங்களான்னாங்க. அதிமுகவில் அப்படிலாம் ஒன்றும் சிறப்பாக நடத்தலை. அவங்களுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டவர்கள் தான். போயஸ் கார்டன் உள்ளே போவாங்க, எல்லோரும் வந்து அண்ணன் உள்ளே போயிட்டாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னுவாங்க. பூங்குன்ற சார் உங்களை நீ கூப்பிடலையேம்பாங்க, இருப்பா உள்ளே போயிட்டு வந்துடுறேன்னு. பூங்குன்ற உங்களை கூப்பிடலன்னா கூட உள்ளே போய் உக்காந்து ஒரு மணி நேரம் அப்படி கை கட்டுன்னு உட்காந்துருப்பாங்க. எங்கே? கார்டனில் கீழே ஒரு ரூம் இருக்கும், அங்கே உட்காந்துருப்பாங்க. ஆமாம், அங்கே உட்காந்துருப்பாங்க, வெயிட்டிங் ரூமில் உட்காந்துருப்பாங்க. அந்த அம்மா கூப்பிட்டால் இன்டர்காமில் தான் பேசுவாங்க, நேராக அழைத்து யாரையுமே பேசியது கிடையாது. எல்லாருக்கும் தெரியும், பத்திரிகையாளருக்கு தெரியும், அமைச்சர்களுக்கு தெரியும், முன்னாள் மாவட்ட செயலர் எல்லாம் இந்நாள் வரைக்கும் தெரியும். ஆனால் 1 மணி நேரம் உக்காந்துட்டு வந்துட்டு கார் ஏறும்போது அந்த கட்சியாளர் என்னென்ன 25 நிமிஷம் அம்மா விடலை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் கேட்டாங்க, எல்லாம் சொல்லிட்டு வந்துன்னு திண்டுக்கல் சீனிவாசன் முதல் செங்கோட்டையன் வரை இப்படி தான் பேசுவாங்க. ஆடியோ நானே சாட்சி பலமுறை பார்த்துருக்கிறேன். ஆனால் என்ன விஷயம்னா உள்ள கூப்பிட்டு பேசவே இருக்க மாட்டாங்க. அதனால விஜய் இப்படி நடத்த வேண்டும், விஜய் உள்ள தினந்தோறும் அரசியலை தங்களோட விவாதிக்கணும்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் அதிமுக ஏற்கனவே பழக்கப்பட்ட கட்சி ஒன்று. ரெண்டாவது இன்னொரு கேள்வி கேட்டீங்க, பன்ருட்டி ராமச்சந்திரனுக்கும் விஜயகாந்துக்கு இருந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுமா? சத்தியமாக ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா விஜய் வந்து தனி அறையில் உட்காந்து அரசியல் செய்பவர், விஜயகாந்த் அப்படி அல்ல. விஜயகாந்த் டெய்லி ஆஃபீஸ் வருவார். நீங்கள் அறிக்கையை வந்து எழுதி அவர்கிட்ட காட்டுவாங்க, பேராசிரியர் கான்ஸ்டன்டன் ரவீந்திரன் 2 பேர் காட்டுவாங்க. அறிக்கை படிப்பார். பன்ருட்டி கிட்ட மட்டும் அவர் விஜயகாந்த் உரையாட மாட்டார், பல பேர் கூப்பிட்டு பேசுவார்.
விஜயகாந்துக்கும் விஜய் நீங்கள் கம்பேரே பண்ணாதீங்க. அந்த காம்பினேஷனில் இங்கே வேலையே கிடையாது. ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்கிறாரோ அதுதான் உத்தரவு, அதுதான் கட்டளை, அதுதான் ஆணை. அதனால் நீங்கள் இந்த எந்த காம்பினேஷனும் அதிமுக பொருந்தி போகும். ஏற்கனவே பழக்கப்பட்டவங்க தானே. புதுசாக போயிட்டு தலைவர் வந்து இப்போ டிஎம்கேல பார்த்து வச்சுங்களேன், நீங்கள் ஒரு 3 நாள் வந்துட்டு என்ன உள்ளன்னு வச்சுக்க, ஒரு மாவட்ட செயலர், நகர செயலர், ஒன்றிய செயலர் கதவை தள்ளிட்டு போய் நிற்பான். என்ன நான் தலைவர் பார்ப்பேன், என்ன பண்ணுவேன் பார்ப்போன்னு சத்தம் கட்டு உள்ளே ஓடியாண்டுருவார். நீங்கள் இதெல்லாம் பாய்ஸ் கார்டன்லையோ விஜய்கிட்டயோ எதிர்பார்க்க முடியுமா? சத்தியமாக முடியாது. அதனால் நீங்கள் இந்த கட்சி ஃபிட் ஆயிடுவாருன்றீங்க, கஷ்டப்பட்டாவது ஃபிட் பண்ணி பாருன்றீங்க, வேறு வழி இல்லையா அவருக்கு? அப்புறம் தோழர் கவிதா சொன்னாங்க அது திராவிட கட்சியாக எப்படி ஏற்றுக்கணும். ஏங்க நான் திராவிட கட்சியாக நான் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்ல, திராவிட கட்சியை தன்னை காட்டிக்கொண்டார். நீங்கள் முதல்ல பெரியார் வச்சுட்டார்ல, 50 தலைவர்கள் கொள்கை தலைவர்னு சொல்லி காமராஜர், அம்பேத்கர், பெரியார் வச்சுட்டார்ல. ஸோ அதுக்கு அடுத்து அண்ணா படத்தையும் காமிச்சிட்டாரு. இந்த முறை எம்ஜிஆர் பாட்டும் பாடிட்டாரு. நீங்க செங்கோட்டை மூலமா என்ன படத்தை காட்டுறாங்க? யாரு செங்கோட்டையனை சேர்த்தது மூலமா என்ன படத்தை காட்டுது அந்த கட்சி? படம் என்ன காட்ட போகிறாருன்னா, இப்போ வந்து அங்க இருக்கிற புஷி ஆனந்த் வந்து அவர் பாண்டிச்சேரியில் ஏதோ ஒரு 2 தெரு கவுன்சிலர் தான் எம்எல்ஏ கணக்கு. அங்க இருந்தார். அவர் ஒன்றும் பெரிய நெட்வொர்க்கிங்லாம் கிடையாது. அவரே வந்து நீங்க ஒரு பொதுச் செயலாளர் வந்து எந்த நிகழ்ச்சியிலாவது இப்படி இருந்திருப்பாரா? நண்பர் கோட்டீஸ்வரன் சொன்ன மாதிரி தான் தன்னை பொதுச் செயலாளர் இன்னும் கருதி கொள்ளவில்லை. ஸோ ஆனால் ஒரு கட்சியில் ஒரு 9 முறை எம்எல்ஏ இருந்தவர் எப்படி கட்சி நடத்தணும், பொதுக்குழு கூட்டணும், எப்படி செயற்குழு கூட்டணும், சில விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் நண்பர் இதையா சொன்னது போல ஜெயலலிதாவுக்கு ரூட் மேப் போட்டவர் அதெல்லாம் இங்கே செல்லுபடி ஆகுது. எங்க ஒரு இண்டோர் மீட்டிங் போடுறதுக்கு எதுக்கு செங்கோட்டையா இங்கே ஆரம்பித்து இந்த பிரச்சாரம் இந்த ரூட்டில் போகணும், அங்கங்கே நிறுத்தணுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை விஜய்க்கு. அவர் வெளியே வந்தாருன்னா என்ன நடக்குன்னு நமக்கு தெரியும். அதுக்கு தான் பயந்து இண்டோர் மீட்டிங் போட ஆரம்பிச்சிட்டாரு. இண்டோர் மீட்டிங்கே வந்து காலேஜுக்கு சுற்றி தகரம் அடிக்கிறான். இல்லை எகிரி குதிக்க முடியாத அளவுக்கு உயரமான மதில கட்டுறாங்க, அதான் தகரம் அடிக்கிறான். கேட்டால் வந்து வரக்கூடாதுன்னு நான் என்ன கேட்குறேன், நீங்கள் நான் 234 தொகுதிக்கும் நான் வருவேன், என்னை பார்ப்பதற்கு முண்டி அடிக்க வேண்டாம், உங்களை உங்கள் ஊரில் சந்திக்க போகிறேன்னு சொல்லட்டும், இந்த கூட்டம் வராது. நீங்கள் இவர் கான்செப்டே சனிக்கிழமை வரேன், ஒரு மாவட்டத்துக்கு ஒரு முறை வரேன். இப்போ நான் கேட்குறேன், சனிக்கிழமை சாயங்காலம் அல்ல சனிக்கிழமை காலையில் 11 மணி இப்படி ஒரு கான்செப்டில் ஒரு தலைவர் இருந்தாருன்னா அவர் எப்படி அரசியல் தலைவர் ஏற்குது சொல்லுங்கள்? ஏற்றுட்டு போயிருக்காரு செங்கோட்டையன். செங்கோட்டையன் ஒரு வழி இல்லைன்னா முதல்ல 2 ஆப்ஷன் தான் இருக்குது, திமுக தாவேகா. திமுகவில் அவர் முத்துசாமி இருக்கார் அந்த பக்கம். இல்லை முயற்சி எடுத்தார்கள், கடைசி நேரத்தில் வரல. ஏங்க சொன்னேன்னா, நீங்கள் எடப்பாடி இப்போ நீங்கள் 2-3 கேள்வி கேட்டீங்க, என்ன லாஸ்ட் எடப்பாடிக்கு என்ன கோவம்னா, சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது முதலமைச்சருடைய அறையில் செங்கோட்டையை பார்த்தார் இந்த ஆண்டு. அந்த கோவத்தில் தான் திமுகவுடைய பி டீம்னு தொடர்ந்து குற்றச்சாட்டினார். அந்த கோவத்தில் இவர் என்ன பண்ணார், திமுக கிட்ட வருவதாக ஒரு வாக்கு கொடுத்தாருன்னு நமக்கு தெரியாது. கடைசி நேரத்தில் அமைச்சர் சேகர்பாபு முயற்சித்தார், முத்துசாமி முயற்சித்தார்லாம் சொன்னாங்க. ஆனால் அவருக்கு வந்து எங்கே கம்ஃபர்ட்னா இதுதான் கம்ஃபர்ட். திமுக வந்து இருந்தாருன்னா எடப்பாடி சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும். பாருங்க, அதிமுக அழிப்பதற்கு திமுகவின் பி டீமாக செயல்பட்டது உண்மை உறுதினு. சார் இப்போ என்ன எடப்பாடி இதில் சாதிச்சிட்டாரு? இப்போ விஜய் கட்சியில் போய் செங்கோட்டையன் சேர்றதை பர்மிட் பண்ணுற அளவுக்கு கட்சி நடத்தி அவர் நீக்கிட்டு அவர் போய் அங்கே போய் செட்டில் ஆகிட்டாரு. இதில் எடப்பாடி என்ன ஸ்கோர் பண்ணியிருக்காரு? எடப்பாடி சாதித்தாரா இல்லை அவருக்கு வந்து சிக்கல் வரப்போகுதுன்றது பிரச்சனை இல்லை. என்னை எதிர்த்தால் என்ன நடக்கும், கட்சி விட்டு வெளியேற்றுவேன், அதுதான் அவருடைய அதிகாரம். அது அவருக்கே தெரியுமே, எதிர்த்தா தன்னை கட்சி விட்டு நீக்குவாங்கன்னு அவருக்கே தெரியுமா? அவர் தெரியாதானே, அவர் அரசியல்வாதி தானே. இல்லை செங்கோட்டையன் எப்படி நீக்கி பாருங்க, செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏகப்பட்ட 7ஆம் பொருத்தம் இருக்கு ஆரம்பத்தில் இருந்து. அவர் பேட்டியில் ஒரு டயலாக் விட்டுருப்பாரு, பழனிசாமியை நான் தான் முதலமைச்சராக பரிந்துரை செய்தேன் முன்மொழிந்தேன்றார். அது உண்மையா? கூவத்தூரில் சசிகலா உத்தரவு இல்லாமல் அப்படியே இவரே தன்னிச்சையாக எழுந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராகவும் சொல்ல முடியுமா? சம்பிரதாயத்தை கூட அவர் முன்மொழிஞ்சிருக்கலாங்க. யாருக்கு தெரியும்? அது எதுக்கு வெளியே சொல்றீங்க? இருந்தவங்களுக்கு தானே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சசிகலா சொல்லாம சொல்ல முடியாது சார். சசிகலாவுடைய ஒரு புதுத்தலின் பேரில் நான் முன்மொழிஞ்சேன்னு கூட அவர் சொல்லலாம். அதை விடுங்க, ஒரு கேள்வி நேயர்கள்ட்ட கேட்டிருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அதிமுகவோட மூத்த தலைவர் செங்கோட்டையன் ராஜினாமா செஞ்சுட்டு விஜய் கட்சிக்கு போறதை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அது அதிமுகவுக்கு பின்னடைவு என்று 30% பேரும், தாவேகாவில் இணைவுக்காக 45% பேரும், எந்த தாக்கமும் இருக்காதுன்னு 25% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. திரு இதயா, இது அரசியல் ரீதியான தாக்கம், அதான் நமக்கு ஒரு முக்கியமான பேசுபொருள். ஒரு அரசியல் நகர்வு நடக்குது, அவர் சுயநலத்துக்கு சேர்ந்திருக்கலாம், அது சந்தர்ப்பவாதமாக இருக்கலாம், அது எப்படி அவர் பர்சீவ் பண்ணிக்கிறாரு, சேர்த்துக்கிறவங்க எப்படி பர்சீவ் பண்ணிக்கிறாங்கன்றது ஒன்று. அரசியலில் அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்ற ஒரு கேள்வி தான் முக்கியம். இது தேர்தல் நெருக்கத்தில்
தாவேகாவோட ஸ்டேச்சரை ஏற்றுமா, இல்லை பல பேர் இன்னும் போய் சேர்றதுக்கு வழி தள்ளுமா? ஏடிஎம்கேவுக்கு இது என்ன சங்கதியை சொல்லுது, திமுகவுக்கு இது என்ன சங்கதியை சொல்லுது? இல்லை, இதில் திமுகவுக்கு எந்த சங்கதியும் இருக்க மாதிரி தெரில. இதில் வந்து அதிமுக வந்து மேலும் பலவீனம் அடைங்கிற மாதிரி ஒரு பெர்செப்ஷன், ஒரு தோற்றம் வெளியே வருது. அங்கேருந்து வெளியேறாங்க அப்படின்றது ஒரு இது. அவர் ஏற்கனவே அவர் மேலே வந்து எடப்பாடி வந்து இவங்களெல்லாம் ஏன் ஒன்றிணைக்க மாட்டேங்கிறாருன்னு பரவலாக ஒரு கருத்து வந்து தென் மாவட்டங்களில் உருவாகவே ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் வந்து ஓபிஎஸ்ஐயோ டிடிவியோ ஒரு அனுதாபத்தோடு பார்க்காதவர்களாம் இப்போ நிறைய இந்த மாதிரி கோரிக்கைகள் வர வர ஏன் இது சேர்த்துக்கிட்டா தான் என்ன பலவீனமாக இருக்குன்னா சேர்த்துக்கிட்டா தான் என்ன, ஏன் இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறார்? இவர் ஆரம்பித்த கட்சியாக இது? ஏன்னா மற்றவங்களுக்குலாம் இப்போ சீமான் ஆரம்பித்தா அவர் ஆரம்பித்த கட்சி, ராமதாஸ் ஆரம்பித்தா அவர் ஆரம்பித்த கட்சி, கிருஷ்ணசாமினா அவர் ஆரம்பித்த கட்சி. இது யாரோ ஆரம்பித்து யாரோ கொண்டு வந்து கொடுத்ததை இப்போ இவர் ஒரு பொறுப்புக்கு வந்திருக்காரு ஒரு இடையில். அதுலேயும் இவ்வளோ பிடிவாதம் அவர் பிடிக்கணும்? அவங்களே ஆரம்பித்தவங்களே சில சமயம் போய் எஸ்டிஎஸ் பார்த்து அந்த கதையெல்லாம் சொல்றாங்க. இவங்களுக்குலாம் சிம்பத்தி வருது, அந்த மாதிரி ஒன்று வருது. இப்போ இவர் வந்து இப்போ திமுகவுக்கு போனா இது வந்து ஒரு விமர்சனத்துக்கு வைக்கப்படும் அப்படின்றது நான் பெருசா எதிர்பார்க்கல. ஏன்னா ஏற்கனவே எத்தனையோ பேர் போனா விமர்சனம் வராதா? என்ன வரும். இல்ல திமுகவுக்கு போனது வந்து அது நேர் எதிரான கட்சி அப்படின்றது மாதிரியான விமர்சனம் வந்து அந்த நேரத்தில் வைக்கப்படும். தேர்தல் நேரத்தில் அது வருமானம் அப்படின்னு தெரியல. ஏன்னா பல பேர் அங்கே போய் ஜெயிச்சு காட்டிட்டாங்க. இப்போ வந்தாரு நம்ம நண்பர் தங்க தமிழ்ச்செல்வன், அவர் அதிமுகலேருந்து போய் அதே தொகுதியில் நின்று அங்கே திமுக சின்னத்தில் நின்று ஜெயிச்சு வந்துட்டார். அப்போ மக்கள் அதெல்லாம் அட்மிட் பண்ணுறதா பண்ணுறாங்களே தவிர, அதே மாதிரி அரவக்குறிச்சியில் செந்தில் பாலாஜி அதே ரெட்டையில் நிற்கிறாரு, ஜெயிக்கிறாரு. திரும்ப வந்து கட்சி மாறி திமுகவுக்கு போகிறார், இடைத்தேர்தல் வருது, திரும்ப உதயசூரில் நிற்கிறாரு, ஜெயிக்கிறாரு. ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் அதே மாதிரி ஏடிஎம்கேல இருந்தார், ரெட்டையில் ஜெயிச்சார், ரிசைன் பண்ணிட்டு திரும்ப போனார், உதயசூரில் நின்னார், ஜெயிச்சார். இது மாதிரி வந்து போகும்போது மக்கள் வந்து அதை தாண்டி நம்ம சிந்திக்கிறது வந்து இங்கேருந்து அங்கே வந்துட்டாருன்னு, இவங்க வந்து தாய் கழகம்னு சொல்லிக்கலாம், அது அண்ணா திமுக, இது அண்ணாவே ஆரம்பித்த திமுகன்னு சொல்லலாம். இந்த மாதிரி வாதங்கள்லாம் வைக்கும்போது மக்கள் வந்து எந்த அளவுக்கு இவங்க தள்ளப்படுறாங்க அப்படின்றதையும் பார்ப்பாங்க. எந்த சூழல்ல அவங்க அந்த முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. ஆமா, இவங்களுக்கு என்ன இப்போ நீங்கள் அதனால தான் இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி வந்து ஒரு சிஎம் இவ்வளவு விமர்சனம் பண்ணாரு அப்படி இப்படின்னு என்ன வச்சாலும் அது எடுபட மாட்டேங்கிறதுக்கு அதுதான் காரணம். இல்லைங்க, அன்வர் ராஜா ஒரு முடிவு எடுக்கிறாரு. அவர் ஒரு அதிமுகவோட தொடக்க நாள் உறுப்பினர், 50 வருஷம் அந்த கட்சியில் டிராவல் பண்ண, 40 வருஷத்துக்கு மேலே டிராவல் பண்ண ஒரு சீனியர் லீடர். அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கிற ஒரு அரசியல் முடிவு சரியா இல்லை, டிஎம்கே நோக்கி போறாரு. மனோஜ் பாண்டியன் ராஜினாமா செய்துட்டு, எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்துட்டு திமுக போறாரு. செங்கோட்டையனும் அதே மாதிரி ராஜினாமா செஞ்சுட்டு இன்னொரு கட்சிக்கு போறாரு. இது வந்து அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு இப்போ இருக்க பெரிய சேலஞ்ச் வந்து ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்குவேன்னு தன்னால் சொல்லிட்டு இருக்காரு பழனிசாமி அவர்கள். சொல்லிட்டு இருக்கிறது வந்து தேர்தலை திமுக கூட்டணி செதறுன்னாரு. ரெண்டாவது, அதிமுக தலைமையில் பிரம்மாண்டமான கட்சி வந்து சேரும், வலிமையான கூட்டணியை உருவாக்கும்னு தான் தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஊட்டினார். இப்போ அந்த தொண்டர்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? வலிமையான கூட்டணியை உருவாக்க முடியுமா? தன் கட்சியே வலிமை இழக்குது அப்படின்னு தொண்டர்கள் சோர்வடைவாங்க. இல்லை, அது சோர்வடை தான் செய்வாங்க. ஏன்னா இவர் வந்து திமுகவுக்கு போனார்னு வைங்களேன், திமுக ஏற்கனவே இப்போ இந்த வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு டிவைட் ஆகிறப்ப ஏறக்குறைய கம்ஃபர்டபுள் ஸ்டேஜில் இருக்குன்னு தான் பல சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கவங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்போ அவர் போகிறப்ப அங்கே ஒரு திரும்ப திமுக தான் ஜெயிக்க போகுதுன்றது இல்லை. ஆனால் இங்கே தாவேகாவுக்கு ஒருத்தர் போகிறாருன்னா அது அதிமுகவை இன்னும் பலவீனப்படுத்தி அதை 3ஆம் இடத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு சக்தியாக கூட மாறும் அதனுடைய வளர்ச்சி, தாவேகாவோட வளர்ச்சி. அதனால வந்து இவருக்கு எடப்பாடி அதிமுகவை முந்திருன்றீங்க தாவேகா. ஆமா, அப்படி முந்திரக்கான வாய்ப்புகள் இருக்கு. புதுசா சர்வே பண்ணிட்டு சொல்றேன், அது ரிசல்ட் வரும்போது தான் பேசணும். ஏன்னா நான் போய் களத்துக்கு போய் சர்வே பண்ணிட்டு தெருவா அலைஞ்சு ஒரு நாளைக்கு 1000 சாம்பிள் பார்த்துட்டு சொல்றேன். நான் பல தொகுதிகளில் 2ஆம் இடத்துல தாவேகா வந்திருக்குன்னு சொல்றேன். நம்ப முடியல சார். ஏன்னா நீங்க இத்தனை ஆண்டு காலம் ஒவ்வொரு வீதியிலையும் ஒவ்வொரு வீட்லயும் கட்சி ஆட்கள் இருக்கிற ஒரு கட்சியை வந்து ஒரே ஆண்டுல புதுசா வந்த ஒரு கட்சி ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு அந்த இடத்தை தாண்டிடும் சொல்றது வந்து இந்த பேனல்ல எல்லாரும் ஏத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்க 15% வந்து ஒரு இடைவேளைக்கு பிறகு நான் உங்களுடைய கருத்தை கேட்டுக்கிறேன். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். விவாதம் தொடர்கிறது. இதையா நம்ம வந்து தாக்கம் பற்றி பேசிட்டு இருந்தோம். களம் என்ன சொல்லுது? அதான் களம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வழக்கமான அவங்களுடைய இன்டாக்டான கூட்டணி ஓட்டுகள் அப்படியே வர மாதிரியே தான் இருக்குது. ஒரு 40%லேருந்து ஒரு 42-43% அது குறையலை. ஏன்னா 47 வாங்கின பார்லிமெண்ட்டில் அது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சால் கூட அந்த 40 தாண்டி தான் அவங்க இருக்காங்க. இப்போ 2வது இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்லாம் அதிமுக வர்ற அளவுக்கு நகர்ப்புறங்களில் வர்றதில்லை. நகர்ப்புறங்களில் வந்து தாவேக்காவுக்கு கூடுதலான வாக்கு வருது. அவங்க 23-24% வராங்க. அங்கே வந்து 2ஆம் இடத்திற்கு அதிமுகவா தாவேக்காவான்ற போட்டி வருது. ஆக்சுவலாக அவர் சித்தரிக்கிறது வந்து முதலிடத்துக்கு தாவேக்காவா டிஎம்கேன்ற மாதிரி பண்ணுறாரு. பட் நாங்கள் களத்தில் பார்க்குறது வந்து
இரண்டாம் இடத்திற்கு தாவேக்காவா அதிமுகவிற்கா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னொன்று ஒரே ஒரு நண்பர் சொன்னது வந்து இது சின்னம் ஒரு முக்கியமான மேட்டர்னு சொன்னார். அது சின்னம் வந்து அது ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்குமா, இந்த ரெட்டலை நான் வந்து இப்போ உனக்கு தான்ப்பா போட்டேன்றான். இன்னைக்கு இருக்க இது வந்து கிராமம் வரைக்கும் போயிருச்சு. இல்லை, ஆர்கே நகரில் ரெட்டையில தான் கோல வச்சின காலத்தில் ரெட்டையிலே வந்து குக்கர் ஜெயிச்சுட்டு போயிடுச்சு. ஆமாம், குக்கர் ஜெயிச்சுட்டு போயிடுச்சு. நீங்கள் ஜெயலலிதா காலத்திலே நீங்கள் வந்து ஒரு தடவை வாழைப்பழம் ஜெயிச்சிருக்கு, அதாவது அவங்க சின்னமாக அறிவிச்சு. மோதிரம் திருநாவுக்கரசு மோதிரம் ஜெயிச்சிருக்கு. நீங்கள் இப்போ எடுத்துக்கோங்க, நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷனில் துரை வைகோ வந்து நான் தனி சின்னத்தில் நிற்பேன், தீப்பெட்டி சின்னத்தில் நின்று பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னாடி வந்தார். அங்கே வந்து அந்த சின்னத்தை தேடி ரெட்டையில மக்கள் ஒருத்தருக்கு ஓட்டு போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டா என்ன சின்னம்னு பார்க்கறதுல தேடி அவருக்கு ஓட்டு போடுறது அது ஒரு காரணம் இல்லை. அவர் வேற கருத்தில் சொன்னா ரைட்டு, செங்கோட்டையன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவுன்னா பரவாயில்ல, பட் சின்னம் சொல்றதுல சின்னத்துக்கான சென்டிமெண்ட் இல்லைன்றீங்க, அது குறைஞ்சிருச்சுன்றேன் இப்போ. ஓகே, அதே நிறைவு பார்வை எடுத்துக்கிறேன். சின்னம் வேட்பாளரை பார்த்து 17% ஓட்டு போடுறாங்க, சின்னத்தை பார்த்து 21%. இப்போ கோடிட்டு காமிச்சார் இல்லைங்களா, எல்லாமே விவிஐபி, யாரும் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. நான் கேட்குறது சராசரி. நீங்கள் தேடி தேடி வாழைப்பழத்தில் ஜெயிச்சாங்க, அம்மையார் ஜெயலலிதா ரெட்டைலையில் தோத்தாங்கன்றலாம் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸு. 234 தொகுதியில் ஒரு தேர்தலில் 1-2 தொகுதி தான் அந்த மாதிரி ரிசல்ட் வந்தது. யதார்த்தமானது பற்றி பேசும்போது சின்னம் அங்கே வந்து முந்தி அடிக்குது. அந்த சின்னத்தினால தான் வந்து நிறைய பேர் சின்னத்துக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது கட்சி பலவீனமாக இருக்குன்ற மாதிரி. அதே மாதிரி அதிமுக வந்துட்டு விஜய் வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாரு. என்ன காரணம்னா, அவருக்கு பூத் லெவல்லையோ வேட்பாளர் தேர்வுலையோ கூட்டணியிலையோ யாருமே வரல. இப்போ விஜய் ஒருவேளை உண்மையிலே 30%, 27% இல்லை 20% மேலே இருக்குன்னா, விஜய் வந்து கூட்டணியிலேயே பங்கு தரேன், அமைச்சரவையில் பங்கு தரேன் சொல்லியும் இன்னும் எந்த கட்சியும் விஜயை கண்டுக்கல. இன்னைக்கு செங்கோட்டையன்றவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போய் சேர்ந்திருக்கார். அதனால வந்து அது பெரிய எழுச்சி, அதனால இரண்டாவது பெரிய கட்சி இன்னும் கொஞ்சம் முயற்சித்தா ஆட்சியே மாற்றிடும் அப்படின்றதுலாம் அது வந்து ஒரு பத்திரிகையாளராக நானும் களத்துக்கு போகிறேன். தொகுதி 210 தொகுதி நான் வந்து இப்போ போயிருக்கிறேன். நான் வந்து கரூருக்கு போய் பார்த்தேன், கரூரில் சம்பவம் பண்ணேன், டெல்டாவில் விவசாயி பிரச்சனை போய் பார்த்துருக்குறேன், திருச்சிக்கு அடிக்கடி போயிட்டு வரேன். நான் பார்க்கும்போது எனக்கு வந்து தாவேக்கா அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பிரகாசமாக வரா மாதிரி எனக்கு தெரியவில்லை, என் கண்ணுக்கு தெரியவில்லை. அப்படி ஒருவேளை தெரிஞ்சிருந்தா இந்த நேரம் காங்கிரஸே கூட போயிருப்பாங்க. எதுக்கு காங்கிரஸ் போக மாட்டேன்றாங்க? கூட சீட்டு கொடுத்துருப்பாங்கல்ல, ஏன் போல? காங்கிரஸில் ஒரு சிலர் பேர் வாயை விட்டாங்க. அதுக்கப்புறமா எப்பா அங்கே போனால் நிறைய சீட்டு கிடைக்கும், ஆனால் ஒன்று கூட ஜெயிக்க முடியாது. வாக்கு சதவீதம் வந்து வாங்கலாங்க, வெற்றி அப்படின்றது வேட்பாளர் ரொம்ப முக்கியம். தாவேக்கால எத்தனை பேர் வந்து இம்பார்ட்டன்ட் கேண்டிடேட்ஸ், எத்தனை பேர் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த கட்சியில் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு மாவட்ட செயலர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆட்டோ ஓட்டுநர், நீங்கள் யதார்த்தத்தை பேசுவோம், நாளைக்கு பல கோடிகள் புரள்ற திராவிட கட்சிகளோட வேட்பாளர் போடும்போது அந்த ஆட்டோ ஓட்டுநர் கடன் வாங்கி கடன் பட்டார்னா தேர்தல் முடிஞ்சவொன்னா அவர் கடனாளியாக நிற்பார். இது யதார்த்தம். நான் பேசுகிறேன். பேசும்போது கிமிக்ஸ் பண்ணலாம், கையை இப்படி வச்சு இப்படி விடலாம், ஒரு 2 லட்சம் பேரை கூட்டி ஒரு ஆரவாரம் பண்ணலாம், அது வேற. பூத்துக்கு 1300 ஓட்டு வாங்க வராங்க. நம்ம இன்னைக்கு திமுக வண்டி தான் பூத் லெவல் 2, பூத் லெவல் ஏஜென்ட் 2 போட்டிருக்காங்க. அதிமுக பூத் லெவல் ஏஜென்ட் 1 தான் போட்டிருக்காங்க. தாவேக்காக்கு நிறைய இடத்துல ஆளே இல்லை. இப்போ இதெல்லாம் யார் போய் ஓட்டு பேக்குறது? விஜய் பார்க்க வருவாங்க, ரசிகர்கள்னு பார்க்க வருவாங்க. அதனால ஒரே தேர்தலில் வந்து அவர் எல்லாரையும் போட்டு தள்ளிடுவார், 3வது கட்சியை ஓவர்டேக் பண்ணிடுவார், நாம் தமிழரை ஓவர்டேக் பண்ணிடுவார், அதிமுக ஓவர்டேக் பண்ணிடுவார், தேவைப்பட்ட திமுகவை வீழ்த்திடுவார். பிரச்சாரமாக தான் நான் பார்க்கிறேன். கரூர் நெரிசல்ல 41 பேர் இறந்த சம்பவத்தில் சிபிஐ வந்து விசாரணை நடத்திட்டு இருக்கு. விஜய் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள்கிட்ட விசாரணை நடந்திருக்கு. இப்போ அது வந்து அவங்களுக்கு சிபிஐ, அதுதான் நான் சொன்னேன், அந்த துருப்பு சீட்டு ஒன்று வந்து டெல்லி கையில் இருக்க, அது வந்து இங்கே என்னவா பயன்படுத்தப்படும்? எப்படி வேணால் பயன்படுத்த முடியும். சிவசேனாவை விடவோ, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை விடவோ, இல்லை சரத்பவார் கட்சியிலிருந்து போனவர்களை விடவோ விஜய் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாது. விஜய் ஒரு முழு நேர அரசியல்வாதி அல்ல. உங்களை அதை தாங்கிறதுக்கு ஈடு கொடுக்குறது ஒரு நெஞ்சு தைரியம் வேணும். இப்போ செந்தில் பாலாஜியை வந்து அமலாக்கத்துறை கைது செஞ்சாங்க, அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, நான் அதை மறுக்கல. ஆனால் செந்தில் பாலாஜி வித்ஸ்டுட் த ப்ரெஷர், எதுவும் பண்ணலை. சசிகலா அவர்கள் ஜெயலலிதா அவர்களோட கூட்டு குற்றவாளின்னு இருந்தப்போ ஒரு வார்த்தை கூட சசிகலா அவர்கள் ஜெயலலிதா தான் அப்படின்னு சொல்லலை. யதார்த்தமாக இருக்கிற ஒரு அரசியல்வாதியாக மாறுறவங்களுக்கும் பார்ட் டைம் அரசியல் பண்ணுறவங்களும் வித்தியாசம் இருக்குது. நாளைக்கு கரூரில் சம்பவம் ஆனதுக்கப்புறம் 40 நாள் பிரேக் விட்டவங்க தானே இவங்க. என்ன பண்ணுறது அடுத்ததுன்னே தெரியாமல் மொத்தமாக காவல்துறை மேலே பழியை போட்டுட்டு அப்படியே எஸ்கேப் ஆனவங்க தானே. சொந்த மக்களை கூட போய் பார்க்கல. இன்னைக்கு செங்கோட்டையன் ஒருத்தர் வந்ததுனால எல்லாமே மாறிடுமா? அதை வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்களையே போய் சந்திப்பார். குபேந்திரன் சார் கரெக்டாக சொன்னார், 214 தொகுதி இவர் போய் ஃபஸ்ட்டு ஓட்டு கேட்பாருன்னு தெரியல இந்த நொடி வரலும். நாளைக்கு சரி ஒரு வேளை இவர் நிற்கிறார் விஜய், அந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் போய் போட்டி போடுறாரு, தாவேக்கால விஜய் ஜெயிச்சிருவாரா? உதயநிதி எதிர்த்து
நான் உதயநிதிக்கு சப்போர்ட் பண்ணல, ஆனா உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி கட்சின்னு ஒன்று இருக்கு. அந்த கட்சியை பத்தி தான் பேசுறேன். நீங்க நிறைய நேரத்தில் தலைவர்களை பத்தி பேசிட்டு தொண்டர்களையோ சின்னத்தையோ தொண்டர்களோட அந்த கஷ்டத்தை வந்து தெரியறது கிடையாது. தொண்டர்கள் முடிவு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஓகே கவிதா, என்ன இல்லை எந்த இடத்துலையும் நான் வந்து தாவேக்கா ஜெயிக்கும் நான் சொல்லவே இல்லை. 2வது இடத்துக்கு தான் போட்டி போட நான் திரும்ப திரும்ப பதிவு பண்றேன். அதுவே கம்ஃபர்டபுளா இருக்கு. ஐயா அதுவே இல்ல இருக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன். ஐயா அதுவே ஏடிஎம்கே நான் சொல்றதா பதிவாயிர கூடாதுன்றதுக்காக நான் சொல்லிட்டேன். நான் ஏதோ தாவாக ஜெயிக்குது நான் கலந்தரவத்துல சொன்ன மாதிரி வந்து சித்தரிப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்றேன். இல்ல அவரா அதையும் சேர்த்து அதுக்கு ஒரு மறுப்பு சொல்லிட்டாரு. அதான் இப்போ அவர் வந்து 2வது இடத்துக்கு தான் போட்டி அப்படின்றாரு. அதுவே இந்த சர்வேலாம் வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் முதல் எலெக்ஷன் டெஸ்ட் பை ஃபயர் தான். டிவிகேக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே தெரியும் 10-15% மேலே டிவிகே வாங்கும்னு நான் இப்போவும் நினைக்கல. அது 10-15% வாங்கினாலே அவங்களுக்கு பெரிய விஷயம் தான். விஜயகாந்த் அளவுக்கு பொலிட்டிக்கலாகவும் பெரிய ஒர்க்கை வந்து விஜய் போடலன்னு தான் நினைக்கிறேன். தங்கத்தமிழ் செல்வன் முதல்ல ஒரு விஷயம் சொன்னார், அவங்க நடத்துறது கட்சி இல்லை ரசிகர் மன்றம்னு. அப்படிதான் தோணுது. அவர் ஒரு ஒரு மேம்படுத்தப்பட்ட ரசிகர் மன்றத்தை தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கிற மாதிரி, கட்டமைப்புன்னு ஒன்று இருந்தால் கரூர் மாதிரியான ஒரு சம்பவமே நடந்திருக்கக்கூடாது. அதன் பிறகு அவங்களோட ரியாக்ஷன், அவங்க முதல் ரியாக்ஷனும் சரி, கோட்டி சொன்ன மாதிரி 40 நாட்கள் கழித்து அவங்க வந்து திரும்ப களத்துக்கு வருது, இது எல்லாமே பார்க்கும்போது கட்சி கட்டமைப்புன்னு ஒன்று எது பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. செங்கோட்டையன் வந்ததுனால அது ஒரு பர்செப்ஷனாக உருவாகுதே தவிர அது பெரிய அளவில் களத்திலேயோ இல்லை தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். பிஜேபி ஏடிஎம்கே இதை எப்படி எடுத்துப்பாங்க? எனக்கு இப்போவுமே வந்து இவர் சொன்னது தாங்க, நான் முதல்லையும் அதான் சொன்னேன், பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜியாக கூட இது இருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் எனக்கு கட்டாயமாக இருக்குது. பிஜேபி கிட்ட பேசிட்டு தான் செங்கோட்டையன் வந்து பல விஷயங்களை வந்து முடிவெடுக்கிறாரு. இது ஏன் அப்படி ஒரு முடிவாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்கும் இப்போ இருக்குது. அந்த சந்தேகம் வந்து பத்திரிகையாளராக நியாயமான சந்தேகமாக தான் எனக்கு இருக்குது. அதிமுகவிற்கு வந்து பர்செப்ஷன் வைஸ் இது வந்து கட்டாயமாக இவர் சொன்னார்ல, அது முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லா பக்கமும் வந்து கேள்வி வர ஆரம்பிச்சிருச்சு, ஏன் வந்து ஒருங்கிணைப்பு வந்து எடப்பாடி பழனிசாமி தயாரா இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிருச்சு. தொண்டர்கள் மத்தியில் கேள்வி வரும். அடுத்த எலெக்ஷனில் கட்டாயம் இப்போ இவங்களுக்கெல்லாம் நோக்கம் வந்து அதிமுகவை தோற்கடிக்கிறது தான் நோக்கமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து திமுகவை தோற்கடிப்பதை விட செங்கோட்டையனுக்கு, ஓபிஎஸ்க்கு, டிடிவிக்கு எல்லாம் அதிமுகவை தோற்கடிக்கிறது தான். அவங்களை அந்த கட்சி விட்டு தூக்கி எறிஞ்சிட்டதுனால அவங்களுக்கு வந்து அதுதானே ப்ரையாரிட்டியா இருக்கு. ஆமா, அதுதான் ப்ரையாரிட்டி, அதுதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். குபேந்திரன் நிறைவு பார்வை. அதாவது சர்வே விவகாரத்துக்கு வரேன். நண்பர் சொல்றாரு, அவர் நண்பர் எடுத்திருக்கலாம். அதாவது களத்தில் போய் எடுக்கும்போது முதல் தலைமுறை வாக்காளர்கள், இளம் இந்த வாக்காளர்கள்லாம் வந்து மாற்றி போடலாம். முழு விவரம் வந்த பிறகு பேசிப்போம். அதில் என்ன இருக்கு? அதனால இல்லை அது ஏன் இல்லை, அது விளக்குறேன். மக்கள்கிட்ட போய் சேரணும். என்ன காரணம்னா, நீங்கள் பாஜக எவ்வளோ பெரிய கட்சி தமிழ்நாட்டில், அந்த பாஜகவுடைய வேட்பாளர்கள் எத்தனை பேர் எவ்வளோ வாக்கு வாங்கினார்கள் அந்த ஒரு கணக்கு மட்டும் சொல்கிறேன். அதில் சர்வே முடிவு நம்ம பார்க்கலாம். இப்போது ஏசி சண்முகம் பாஜகவுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர், அவர் வாங்கிய வாக்கை பாஜகவுடைய இன்னொரு வேட்பாளர் வாங்கினாரா? கிடையாது. டிடிவி தினகரன் அவர் வாங்கிய வாக்குகளை இன்னொரு பாஜக வேட்பாளர் வாங்கினார்? கிடையாது. ஓபிஎஸ், நயினார், இப்படி நீங்க பாரிவேந்தர், இப்படி கேண்டிடேட் சார், அதெல்லாம் செல்வாக்கு. முதல்ல ஒரு முகம், செல்வாக்கு, பணபலம், அப்புறம் வந்து கட்சி பலம், இதெல்லாம் நீங்க கால்குலேஷன் பண்ணி போகலாம். ஆனால் விஜய் கட்சி, விஜய் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு இருக்கும், 10 தாண்ட மாட்டார்னு நான் நினைக்கிறேன். 15 கூட இல்லை, 10 வாக்கு தாண்ட மாட்டார். இதுதான் கணக்கு. என்னன்னா, அந்த ஏன் நான் செங்கோட்டை கூட ஜெயிப்பார்னு சொன்னேன், தோப்பாருன்னு விட அந்த இடத்துல அவருக்கு ஒரு அனுதாப வாக்கு இருக்கும், ஆதரவு வாக்கு இருக்கும். இது ஒரு ஃபோர்ஸாக சேரும். அப்போதான் அவர் வாக்கு ஜெயிக்க முடியும். தவிர அதே நேரத்தில் அவரை டார்கெட் பண்ணி தோற்க வைக்க முடியும், தோற்கலாம். இந்த விவகாரத்தில் என்னன்னா, இப்போ கிடைக்கிற சர்வே ரிசல்ட்லாம் 400 இடங்களை பிடிப்போம் என்று பாஜக சொன்னது போல தான் 232 போய் நின்றுச்சுல. இப்போ பீகார் தேர்தல் பார்த்தோம், 90 இடங்கள் எதிர்கட்சியும் 150 பிடிக்கினாங்க, 200 தாண்டிடுச்சு. ஸோ சர்வே வந்து முடிவுகள் மாறக்கூடியது. ஆனால் விஜய் கட்சிக்கு என்ன ப்ளஸ்ன்னா, இவரை வச்சுக்கிட்டு 4-5 விஐபிகளை உள்ளே கொண்டு வந்து எங்களுக்கும் ஒரு முகம் இருக்கிறது அப்படின்னு காட்டுவதற்கான செங்கோட்டையன் பயன்படுவார். விஜய் கட்சிக்கு லாபமே தவிர இல்லை செங்கோட்டையனுக்கு லாபம் அப்படின்றது கருதவே முடியாது. சரி, இப்போ இந்த சர்வே முடிவுகள் எல்லாமே திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்லுது. அதை சார் முரண்படுறாரான்னு மட்டும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் நான். இல்லை, இப்போது கூட்டணி பலத்தால் வந்து இன்றைக்கு தேதிக்கு திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும்.
கூட்டணி பலத்தால். அதுதான் ஆனா- சர்வேலையும் வருது. அதான். ஆனா அதிமுக என்ன கூட்டணி அமைக்க போகிறது? விஜய் யார் பக்கம் போக போகிறார்? இப்ப அதிமுகவும் விஜயும் கூட்டணி சேரக்கு வாய்ப்பு இருக்கா? பிஜேபி சேர்த்துருமா? ஏன் முடியாது? செங்கோட்டையன் ஏன் முடியாது? இப்ப கமல் வந்து என்ன பண்ணாரு? முதல்ல பேட்டரி எடுத்து டார்ச் எடுத்து உடைச்சாரு. ஒரு முறை உடைச்சிட்டார்ல, ரெண்டாவது தானே அவர் பண்ணாரு. உடைச்சிட்டு அவங்க கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் பத்ம பிரியா மகேந்திரலாம் இங்க வந்தாங்க. கடைசியில் கமல் இங்க வந்து சேரலையா? செங்கோட்டையன் அங்க போனதால அதிமுக இங்க வரமாட்டார் விஜய் ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? சிபிஐ வழக்கு இருக்குல்ல சார், சிபிஐ சும்மாவா இருக்கும்? என்ன சிபிஐ கூட்டணி எல்லாம் சேர்த்து ஆமா, வச்சிருமா? தேர்தல் ஆணையம் சிபிஐ அமலாக்கத்துறை எல்லாம் பாஜகவுக்கு எப்படி கூட உதவுறாங்க நம்ம பார்த்தோம்ல. டெல்லியில பார்த்தோம், மத்திய பிரதேசல பார்த்தோம், மகாராஷ்டிரத்துல இதெல்லாம் நியூ நார்மல். இதெல்லாம் துஷ்பிரயோகம்ன்றது கண்டனம்லாம் இல்ல இப்போ. அதாவது இதெல்லாம் நாட்டோட நிலைமை அப்படி இருந்த உண்மையை பேசுறேன். ஒரு பத்திரிகையாளரா நானே வந்து இதெல்லாம் வந்துட்டு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. தேர்தல் ஆணையத்தோட நடக்க இன்னொன்னு சின்னம் யார்கிட்ட இருக்கு? கொடியை போட்டு சர்வே எடுக்கலாம், ரைட்டு. சின்னம் கொடுக்கலாமா வேணாமோ தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் போய் நிக்கணும் விஜய். தேங்க்யூ. பார்ப்போம் என்ன நடக்க போகுது, என்ன டைனமிக்ஸ் இதில் மாற போகுதுன்னு பார்க்கலாம். உங்க எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.